فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது நீங்கள் ஒரு புது விஷயத்தை கேட்கப் போகின்றீர்கள். அந்த விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆயத்து என்பதை நீங்கள் கவனிக்காமல் போனதுதான் பெரிய தவறு. இப்பொழுது உண்மையான விஷயம், குர்ஆனை ஆரம்பிப்பதற்கு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் எழுதிக் கொண்டே வந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். என நான் சொல்ல போகின்ற விஷயம் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத விஷயம், எதிலும் நீங்க பார்க்காத விஷயம், குர்ஆனிலும் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், இந்த குர்ஆனில் ஆரம்பமே அதான் செய்கின்றான், அல்லஸீன யூமினூன பில் காயிப், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எழுதுகிறங்க, இதுதான் ஆரம்பம். நான் சொல்லுகின்ற விஷயம் அனைத்து உண்மை, குர்ஆனிலிருந்தே இது சொல்லுகின்றேன். நீங்கள் ஒழுங்காக கவனமாக ஓதி வந்தால் ஆமாம் உண்மையான விஷயம்தான் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்தை சொல்லுகின்றேன், எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு தலை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியத்துவம். தலை இல்லாமல் இருந்தால் அது என்ன விஷயம், அது முடிஞ்சு போச்சு கதை. தலை இல்லாட்டி இந்த உடம்புக்கு என்ன வேல்யூ, எல்லாம் முடிஞ்சது. எழுதிக்கிறங்க, இந்த குர்ஆனுக்கு தலை என்பது இந்த அல்லஸீன யூமினூன பில் காயிப். இந்த வார்த்தை ஒரே ஒரு வரி, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இது இல்லாட்டியும் குர்ஆன் கிடையாது. இதான் புது விஷயம் நாங்கள் சொல்றதுன்னா. எழுதி வச்சுக்கிறேங்க. சொல்றது பூரா புது விஷயம் சொல்ல போறேன். அவ கோட்டை விட்டுறாதீங்க அவனுக்கு. அல்லஸீன யூமினூன பில் காயிப், they believe on unseen, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இதுல தான் இஸ்லாமிய வாழ்க்கையே ஆரம்பமாகின்றது. குர்ஆனே இதுல தான் ஆரம்பமாகின்றது. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் அவன் குர்ஆனையே முழுமையாக பூர்த்தி செய்திருக்கின்றான். புதிய விஷயம். ஆகவே குர்ஆனுக்கு ஹெட், தலை இந்த ஒரே ஒரு வரிதான், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது. புரிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஏன் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறான் என்றால், இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்த விஷயம், ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஹக்கீம். குர்ஆன் முழுவதும் ஹக்கீம். இந்த ஹக்கீமை நீ கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வார்த்தைகளையும் நீ மறைஞ்சிருக்கிற விஷயம் அவ்வளோ. அந்த மறைந்து இருக்கின்ற விஷயத்தை இருக்குதுன்னு என் நம்பிக்கை கண்டுபிடித்து அதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறைஞ்சிருக்கிற விஷயத்தை இருக்கின்றது என்று உறுதியாக
கண்டுகொள்ள வேண்டும். பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. ஒவ்வொரு குரானே முற்றிலும் ஞானம் நிறைந்த குரான். வல் குரான் ஹக்கீம் 36:2 சொல்லிட்டான். 36:2 சொல்லிவிட்டான். அப்போ ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம். இந்த ஞான விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். இந்த மறைவான விஷயம் 3 விதமான மறைவான விஷயம். நான் சொல்லுவது அனைத்தும் புது விஷயங்கள், விடாமல் எழுதிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு விஷயமும் புது விஷயம். மறைவான விஷயம் 3 விதத்தில் இந்த குரானில் இருக்கின்றது. இப்பொழுதுதான் நீங்க கேள்விப்படுறீங்க விஷயத்தை. இப்பொழுதுதான் நீங்க கேள்விப்படுறீங்க. அந்த 3 விஷயம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முறை, இது மறைவான விஷயத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது விஷயமும் 3வது விஷயம் குர்ஆன் அடிப்படையில் உள்ள மறைவான விஷயங்கள். இப்பொழுது இந்த உலகத்தில் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, இந்த குர்ஆனை ஓதியோ ஓதாமலேயோ அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கு. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டானே, அந்த விஷயத்தில் முதல் படி இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழும் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பேச்சும், மூச்சும் அனைத்தும் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டுதான் வாழ்கின்றீர்கள். குர்ஆனை ஓதினாலும் சரி, ஓதாவிட்டாலும் சரி, இந்த அல்லாஹ் சொன்ன உண்மையான வார்த்தையின்படிதான் மக்கள், இந்த உலக மக்கள் அனைவரும், குர்ஆனை ஓதாத தொடாத மக்கள் அனைவரும் இந்த அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு சொல்லிதான் உங்களுக்கு விளங்க வைக்க முடியும். நீங்க செய்கின்றீர்களே ஒவ்வொரு காரியமும், நாளைக்கு செய்து விடுவேன், அடுத்த வாரம் செய்து விடுவேன், ஒரு வருஷம் கழிச்சே செய்து விடுவேன் என்று கூறுகின்றீர்களே, ஒரு வருஷம் கழிச்சு செய்யக்கூடிய காரியத்தில் இன்னையிலேருந்து அந்த 12 மாதங்கள், ஒரு வருஷத்தில் இடைப்பட்ட அந்த 12 மாதங்களில் என்ன நிகழ்ச்சி நிகழும்? நீ நினைத்து நடக்குமா நடக்காதா? அல்லது காரியம் நீ செய்வது ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சு போயிருமா? இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. ஆனால் மனிதன் என்ன சொல்லுகின்றான்? அடுத்த வருஷம் இந்த வேலையை முடிச்சிடுவேன் என்று சொல்லுகின்றான். எதன் அடிப்படையில் இவன் இவ்வாறு பேசுகிறான்? இந்த கேள்விகள், இந்த கேள்வி பதில் சொல்லு. முக்கியமான நிறைய கேள்வி வருது, எழுதிக்கிறங்க, கோட்டை விட்டுறாதீங்க. இதை யோசிச்சாதான் குரான் புரியும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்ற விஷயத்தை கேள்வி எழுதினாதான் பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதை புரிஞ்சுக்கிறங்க. எந்த அடிப்படையில் ஆணும் பெண்ணும் நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறி, அதுக்கு என்ன இன்ஷா அல்லாஹ் எதுவுமே சொல்லாமல் இந்த உலக அடிப்படையிலே எவன் வாழ்கின்றானோ, மறைஞ்சிருக்கிற விஷயத்தை கேர் பண்ணாமல், நடுவில் எது நடக்குமே என்ற எண்ணமும் வராமல் அவன் சொல்லுகின்றான், செயல்படுத்தி காட்டுகின்றான், ஒரு வருஷம் கழிச்சு அந்த விஷயத்தை செய்து முடிக்கின்றான்.
இது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். நீங்கள் செய்யும் செயலில் இந்த வழியை தான் போய் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த செகண்ட், நெக்ஸ்ட், அடுத்த விஷயம், அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவன் இவ்வாறு மனக்கோட்டை வாயில வந்த விஷயத்தை நம்ம இதயத்தில் நினைச்ச மாதிரி செஞ்சிடன்னு சொல்றான். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லிடுறவங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு பிள்ளை பிறக்கின்றது, 2.5 வயசு ஆனோன்னா போய் எல்கேஜி சேர்த்துடுறீங்க. ஒவ்வொரு தாயை தந்தை ஆசை என்ன, என் பிள்ளைய நான் டாக்டர் வேலைக்கு படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறேன் என்று சொல்லி எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம்தான். அந்த படிப்பு முடிவதற்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 23 வயசாயிரம் அந்த பட்ட படிப்பு, அந்த டிகிரி வாங்குறதுக்கு டாக்டரோ அல்ல இன்ஜினியரோ, எந்த வேலைக்கு நீங்கள் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ உங்களுக்கு அந்த காலம் தெரியும். 23 வயசு ஆயிரம் ஒரு பட்ட படிப்பு வாங்குறதுக்கு. சரிதானே? தப்பில்லையம்மா சொல்றது? இந்த 23 வருஷ இடைவெளியில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? மறைஞ்சிருக்கு. ஆனா மனிதன் சொல்றான், என் பிள்ளையை இந்த படிப்பு படிக்க வைத்துடுவேன், என் பிள்ளைய இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன்னு சொல்றான். எந்தவித ஆண்டவ நம்பிக்கை உள்ளவங்க கிடையாது. உலகத்தில் மக்கள் எல்லாம் உலக மக்களை பார்த்து, மற்றவங்க செயலை பார்த்து, அவங்க பிள்ளையை எப்படி படிக்கிறான்னு பார்த்து, ஊர் உலகம் என்ன சொல்லுது அதே மாதிரி நானும் என் பிள்ளையை கொண்டு வர போகிறேன் என்ற இந்த விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். இந்த 23 வருஷம் இடைவெளியில அந்த பையனுக்கு என்ன ஆகும் என்று அவனுக்கு தெரியாது. பெத்தவங்கள் தாய் தந்தையர்களுக்கு என்ன ஆகும் என்றும் தெரியாது. பணம் இருக்குமா, படிக்க வைக்கிறது பணம் இருக்குமா இல்லையா அதுவும் தெரியாது. நிலைமை எப்படி நடக்கும், மோசமாகுமா நல்ல முடியுமா என்றும் தெரியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் செய்து முடிப்பேன் என்று ஆசை வைக்கிறான் மனிதன். இப்ப புரிஞ்சிருப்பீங்களா? இது மறைஞ்சிருக்கிற விஷயம். எந்த 23 ஆண்டுகள் மறைந்திருக்கின்ற விஷயம். ஆனா நடக்க போற விஷயம் என்னன்னு தெரியும். 23 வருஷத்துல என் பிள்ளை டாக்டர் ஆயிடுவான், இன்ஜினியர் ஆயிடுவான், ஏதோ தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆனா இவர் இந்த வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, பொறுமையா இருப்பான். 23 வருஷம் வரையும் தான் சம்பாத்தியத்துல பிள்ளை படிக்க வச்சு செலவு பண்ணி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு மறைஞ்சிருக்கிற விஷயம். உலக வாழ்க்கையில் பொறுத்தவரை இது மறைந்திருக்கின்ற விஷயம். கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கொண்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் மியூட்ல போட்டு நல்லா இருக்குமா? சத்தம் வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அல்ல கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கிறேன்னு சொல்றேன். கொஞ்சம் ஒழுங்கா சிந்திச்சு பாருங்க. ஒழுங்கா சிந்திச்சு பாருங்க. விஷயத்துக்கு வாங்க. முக்கியமான விஷயம் நான் பேசுறவங்கள்ட்ட எப்படி கொண்டு வரணும், மறைவான விஷயம் எப்படி கொண்டு வரணும்னு உலக விஷயத்தை ஆரம்பிச்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் குர்ஆன் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற மறைவான விஷயத்தை வரப்போறேன். ஆனா மறைஞ்சது இருக்கிற விஷயத்தை பத்தி பயப்படாம நீங்க ஒரு திட்டம் திட்டுறீங்க செய்ய போறேன்னு. இப்போ இந்த கேள்வி இருக்க, எந்த அடிப்படையில் மனிதன் இவ்வாறு செய்கின்றான்? கேள்வி இருக்க, எந்த அடிப்படையில் மனிதன் இவ்வாறு சொல்லுகின்றான், செயல்படுத்துகின்றான்? இதில் இந்த கேள்வி இருங்க. இந்த கேள்வி சிந்திச்சாதான் நீங்க யாருன்னு தெரியும், இந்த இறைவன் யாருன்னு தெரியும், உங்கள் படைப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இப்பொழுது 2 விஷயம் உங்களுக்கு தெரியும். மனிதன்
பலகீனமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். நீங்க அறிந்த விஷயம், குர்ஆன்லேருந்து ஓதி அறிந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம், மனிதன் அவசர காரணமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது இரண்டாவது விஷயம். நல்லா தெரியும், நிறைய சொல்லியாச்சு. மூன்றாவது விஷயம், இவன் படைக்கப்பட்ட விதம் எப்படி, அந்த விதத்தில் தான் இவன் இவ்வாறு சொல்லுகின்றான், செய்து முடித்துடுவேன், இந்த காரியத்தை செய்து முடித்துடுவேன் என்று அல்லாஹ் மீது யார் மீது நம்பிக்கை கொள்ளாமல் முடிப்பேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் யாரும் தெரியாது, குர்ஆன் என்னன்னு தெரியாமலாம் இப்போ எல்லாம் பேச தெரிஞ்சவனும் சரி, தெரிஞ்ச ஒருத்தன் கிடையாது. மனிதர் பெரும்பாலோர் நாளைக்கு முடிச்சிடுறேன், நாளை கழிச்சு முடிச்சிடுறேன், நெக்ஸ்ட் வீக் முடிச்சிடுறேன் சொல்லிடுறாங்க. தவிர பற்றி எந்த விதமான இதுவும் இல்லாமல் சொல்லிடுறாங்க. இது எந்த அடிப்படையில் பேசுகிறான்னு இப்போ கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொன்னீங்க. எந்த அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ரெண்டு சொல்லிட்டார், அவசர காரணம், வீக் பர்சன், பலகீனமாக சொல்லிட்டார். இது மூன்றாவது விஷயம். இது அல்லாஹ் சொல்லலை, நான் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன், நீ அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நல்லா கவனமாக கேட்டே வாங்க. இப்போ இதுதான் அவங்க தலை. இப்போ தலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த தலையை விட்டுட்டு தான் நீங்கள் குரம் ஓதிட்டு இருக்கிறீங்க. எப்படி புரியும்? தலையை விட்டுட்டு தான் நீங்கள் குரம் ஓதிட்டு இருக்கிறீங்க. தலையும் போச்சு, வாழும் கால் எல்லாம் போயிடுச்சு, வெறும் பேப்பர் மட்டும் தான் உங்கள் கையில் இருக்குது. எது புரியாத பார்த்துட்டு புரியாமல் இருப்பதற்காக குர்ஆனை ஓதிக்கொண்டே வருகின்றீர்கள். என்ன பண்ணுறது? இப்போ தான் விஷயம் புரியுது. இன்னுமே இன்னையிலேருந்து குர்ஆனை ஓதும் முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். இருந்தாலும் நல்லா புரிஞ்சு, இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்கின்றான். சரிப்பா, உன் பிள்ளைய இந்த மாதிரி நீ நினைச்சபடி அந்த படிப்புக்கு பட்டம் பெற்று கொண்டாந்துடுறப்பான்னு சொல்லி உலக மக்கள் பூரா உதவி செஞ்சுக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. நான் பார்த்தாங்கிறீங்க. ஏதோ ஒன்று ரெண்டு தவறிவிடும், மற்றபடி எல்லாம் முழு உதவி செஞ்சுட்ருக்கிறோம். உங்கள் ஆசை பிரகாரம் செயல்பட்டுக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் நம்பாட்ட கூட அல்லாஹ் தெரியாதவன் நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்கிறான். இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்கிறான். எந்த அடிப்படையில் சொல்லுகின்றான் இவன் மனிதன்? என் படைத்த படைப்பு என்ன? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் படைச்ச படைப்பை நீங்கள் புரியாமல் இந்த குர்ஆன் புரியாது. உங்களை எந்த வகையில் படைச்சிருக்கிறான்னு முதல்ல யோசிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் நீ குர்ஆனே புரியும். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எந்த அடிப்படையில், எந்த தைரியத்தில் இந்த மாதிரி பேசுகின்றான், செயல்படுத்துகின்றான், வெற்றி அடைகின்றான். அவன் சொன்ன மாதிரி என் பிள்ளையை கொண்டு வந்துடுறோம். இப்போ நீங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி தான் பேசுகின்றீர்கள், செயல்படுகின்ற. ஒரு நாளும் சிகரிச்சு அது ஒரு வாரம் கழிச்சு செஞ்சிடுறேன், ஒரு மாதம் கழிச்சு செஞ்சிடறேன்னு சொல்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறேன்? ஒரு மாதம் நம்ம போயிட்டு என்ன செய்வீங்க? அதுக்குள்ளே என்ன நிகழ்ச்சிகள் சொன்னவனுக்கு என்ன நிகழ்ச்சி நிகழும்? அந்த காரியம் ஒரு மாதம் ஆயிராது என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் பேசுகிறான்னு. இதுதான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் மனிதன் பேசுகின்றான்? முக்கியமான கேள்வி. படைப்பு. அல்லாஹ் கேட்குறான், அவன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிச்சானா? கேட்குறான், திருப்பி திருப்பி கேட்குறான்னு. உன்னைய புரிஞ்சுக்கிட்டாதான்ப்பா நீ அல்லாஹ் புரிய முடியும். அல்லாஹை புரிந்த பின்னர் தான் நீ குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை புரிவதற்கு அல்லாஹை முற்றிலும் நீ தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், இருதயத்தால் உணர்ந்து இருக்க வேண்டும். பின்னர் தான் அல்லாஹ் உனக்கு சொல்லித் தருவான், குர்ஆனை பற்றி முழு சொல்லித் தருவான். இப்போ 2-3 உதாரணம் காட்டிட்டேன். அப்போ நீங்கள் பேச சர்வதான் சொல்லிடுறீங்க. ஏதோ இந்த குர்ஆன் ஒவ்வொரு மக்களை இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். தெரிஞ்சதுனால வெறும் அது உண்மையிலேயே மனப்பூர்வம் சொல்கிறாங்கல்லாம், இந்த பேருக்கு எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறீங்க, பேச்சு அதை பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்னு தெரியாது, இன்ஷான்னு தெரியாது. உண்மை நம்ம எல்லாம் உலகெல்லாம் பேசுகிறாங்கப்பா, நம்மளும் சொல்லிக்கலாம்னு பேசுறீங்க தெரியாது, மற்றபடி அது அர்த்தம் தெரியாது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு இன்னும் தகுதி பெரியல, அதை சொல்லிடுறேன்.
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தெரிஞ்சாதான் அவன் மட்டும் இன்ஷா சொல்லுவான். அல்லாவே புரியாதவன் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். அப்படி தான் போய் கொண்டிருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இப்போ படைப்பு முக்கியம், வானங்கள் பூமி படைப்பு முக்கியம், மனிதனுடைய படைப்பு முக்கியம். எதுக்கு? இந்த அல்லசீன யுமினூன பில் காய்பு, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார் இருக்குத, இந்த ஒரு வார்த்தைக்கு வானங்கள் பூமி பற்றி தெரிந்திருக்க வேண்டும், உன்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நீ இந்த விஷயத்தில் கை வைப்பதற்கு, இந்த குரான் விஷயத்தில் கை வைப்பதற்கு. நான் இப்போ குரான் தொடலப்ப அது பேசுகிறப்போ இந்த உலக வாழ்க்கையில் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வது அந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். உலக வாழ்க்கையில் அல்லாவை நம்பாமல், எதையும் நம்பாமல், வாயிலேருந்து அல்லான்னு வார்த்தை வராமல் நான் எது செய்வேன் அதை செய்வேன், அது உலக மக்கள் பூரா செய்யிட்டுருவேன். இது உலக நடந்துட்டு என்ன பார்த்தா இருக்கிறீங்களா? இப்போ அல்லாஹ் இந்த பூமியை படைக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான அவனுடைய காரியங்கள், அவனுடைய தேவைகள், அவன் வாழ்க்கை வசதிக்கு என்னென்னமெல்லாம் தேவையோ அனைத்தையும் படைச்சு இந்த மண்ணுக்குள்ள படைச்சு வச்சுதான் இந்த பூமியை அவன் உண்டாக்கி இருக்கின்றான். பூமிக்கு மேலேயும் வானத்திலும் மகத்தான சக்தியை கொண்டுதான் நான் படைத்திருக்கின்றான். பின்னால் வரும் மனிதன் தேவைப்பட்டால் இந்த உலக வாழ்க்கையின்படிதான் நடப்பேன் என்று தன் வாழ்க்கை அமைத்து கொண்டால் இதையெல்லாம் உபயோகப்படுத்துகின்றான்னு சொல்லி ஏற்கனவே படைச்சு வச்சுட்டு அப்படியே படிப்படியாதான் முன்னேறி அதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சு கையில் உன் கையில் செல்ஃபோன் கையை கொடுத்துட்டான் ஷைத்தான். இதான் வேன் நிற்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தையும் தூக்கி தெரியுறீங்களா? இது தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதான் எனக்கு தேவைன்னு மனுஷன் அல்லாஹ்க்கு போய் சொல்கிறேன். நான் இப்படி தான் இருப்பேன். சரி, உன்னை நான் படைத்து விட்டேன், உனக்கு என்று சிறிது காலம் வாழ வேண்டும் என்றும் ஏற்கனவே என்னுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டது. படைத்து பட்டினியாக நான் போட மாட்டேன். உனக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும், என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் வைத்து இந்த பூமி வைத்திருக்கின்றேன். நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் கூறி இந்த உலகத்தை தோச்சிட்டான். இப்போ ஷைத்தானுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த பொருள் அலங்காரத்தை, உலகத்தையே அலங்காரமாக்கி இந்த மனிதனை அல்லாஹ் பக்கம் போகாமலும், குரான் பக்கம் போகாமலும், அல்லாஹை நம்பாமலும், இவனை என்னை நம்பி, என் பேச்சு நம்பியே கொண்டு போக வேண்டும் அவன் ஒழுங்காக முடிவு செய்து விட்டான். யாரு? இப்லீஸ் என்ற ஷைத்தான். நீங்கள் வானங்கள் பூமி படைப்பை பற்றி சிந்திக்காமல் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அது சொல்லிடுறேன்ப்பா. இதை பற்றி நீங்கள் எதுவுமே நினச்சே பார்க்கல. நீங்கள் இதுவே ஓதுறீங்க, வானங்கள் பூமி படைப்பு, உங்களை படைப்பு எது படிக்கும். நீங்கள் இதுவரையும் அது பக்கமே போகலை. நீங்கள் சிந்திப்பதற்காக இந்த விஷயம் சொல்லிட்டு வர்றேன். இதை வைத்து கொண்டு இனி வானங்கள் படைப்பை பற்றி தான் முதலில் ஆராய்ச்சி பண்ணணும். காரணம், இந்த படைப்பாளனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவனுடைய கிரியேஷன்ஸ் பற்றி யோசித்து சிந்தித்தால்தான் அந்த கிரியேட்டர், அந்த படைப்பாளன் அல்லாஹ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு முன்பு உங்களை நீங்கள் யார் என்று ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனிதனை இவ்வாறு படைத்திருக்கிறான் என்பது விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை என்ன காரணத்திற்காக தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் அமைத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்த பின்னர் தான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள விஷயம் உங்களுக்கு தன்னாலேயே பிறக்கும், இருதயத்தில் பிறக்கும். அதை நீங்கள் குர்ஆன் சொன்ன வார்த்தை ஒழுங்காக கவனித்து பார்த்தீங்க தான் தெரியும். அந்த மாதிரி இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுற நல்லா கொஞ்சம் அடுத்தவன் சொல்கிறானே உனக்கு இது இந்த மறைவானவற்றின் விஷயத்தை அல்ல கொஞ்சம் அடுத்தவன் சொல்கிறானே என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தனை செய்வீர்கள். வானங்கள் பூமியை படைத்த விஷயத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது
இப்படியாக இந்த பூமியிலும் வானத்திலும் எல்லா விஷயங்களையும் படைத்து உங்களுக்காக இந்த உலகத்து சந்தோஷம் வாழ்ந்துக்க பண்ணி, நான் வேண்டான்னா பரவாயில்ல, ஆனால் உன்னை படைச்சிட்டேன், படைச்சதுக்கு நான் உணவு தரணும், சாப்பாடு தரணும், தண்ணி தரணும், காற்று தரணும், வீடு தரணும், துணிமணியை தரணும், உனக்கு எல்லாம் வாழ்றதுக்கு உனக்கு வேணும், இருள் வேணும், பகல் இவ்வளோ அருளை வச்சு உன்னை படைச்சிருக்கிறேன், இவ்வளோ தேவைப்படுது நீ வாழ்வதற்கு. ஆனால் அதை பற்றி ஒரு நாள் கூட சிந்தனை செய்து கிடையாது. உன் வாழ்க்கையெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சம்பாதிக்க, இந்த உருப்படா விஷயத்தை தான் வாழ்க்கை போய் கொண்டு தவிர, என்னைக்காவது நீங்கள் இந்த தண்ணீரை கொடுத்தானே, இது இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாத, ஒரு அரிசி சாப்பாடு கொடுத்தானே, இது எல்லாம் வாழ முடியாத என்று என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுட்டா நல்லா நன்றி செலுத்துகிறீங்களா? இவ்வளோ சம்பாதி கடைசி அவன் படைப்பில் தான் நிற்க வேண்டிய, அவன் கொடுத்த சாப்பாடு, அவன் கொடுக்க தண்ணீர், அவன் கொடுக்க காற்று, இதெல்லாம் தேவைப்படுது. என்னைக்காவது நீங்கள் டெய்லி என்னைக்காவது ஒரு நாளாவது இதை பற்றி என்னைக்காவது சிந்திச்சிங்களா? மனசு சொன்னிச்சா இந்த ஒரு வாழ்கிறதுக்கு இவ்வளோ படைப்பை படைச்சு எல்லாம் தந்துட்டுறேன், இதை பற்றி என்னைக்காம நான் வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படி என்னைக்கா நினச்சிங்களா? அதை திருப்பி திருப்பி எல்லாம் நன்றி செலுத்துவதில்லை, நன்றி செலுத்துவதில்லை, நன்றி செலுத்துவதில்லை. இவ்வளோலாம் கொடுத்துருக்குறேனே, டெய்லி நான் கொடுக்குற பொருளை தான் சாப்பிட்டுருக்குறான், வாழ்ந்துட்டு இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கு எந்த விதமான எண்ணமோ கேட்பார்கிட்ட கேட்பண்ணாம இருக்கான். அப்ப என்ன இருந்தாலும் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கின்றான். எப்பேற்பட்ட செயலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு பெரிய உதாரணம் சொல்றோம், அதையும் கேட்டுக்கிறோம். இந்த உலகத்துல மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைச்சிட்டான். மேற்கொண்டு வர 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 மனித முன்னேற்றம், வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை, இந்த அது தேவை, அது தேவை, அது தேவைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான்ல, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றது. நீ இப்படியே போ, என்ன வேணாம்னு சொல்லிட்டு இல்லை, ஓகே இந்த மாதிரி இதை பிரிக்கிறேன், ஷைத்தான் இருக்கிறான், அவனை பிடிச்சிக்க, சந்தோஷமான. இப்போ இந்த உலக அலங்காரத்தை பற்றி சொல்லிடுறேன். 20வது சூறாவில் 131 உலக அலங்காரத்தை பற்றி சொல்லிடுறேன். போய் கேட்டு 4 ஞாயிற்று சொல்கிறேன். மற்ற நிறைய அறிஞர் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இனி அதிக கவனம் செலுத்தி படிங்கம்மா, எல்லாம் படிங்க சார் எல்லாரும். இப்போ 20, 131 ஒரு 2 வரியை படிக்கிறத கேட்டுக்கிறேங்க, படிங்க. இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர். இப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டான், இந்த இன்பம் சந்தோஷம் வாழ்ந்துட்டீங்க நீங்க, இதன் பக்கம் நபியே நீ கண்ணை திருப்ப பார்க்க வேண்டாம். அது நான் வேண்டான்ட்டு சொல்லி கொண்டு மக்களுக்காக படைச்சிருக்கிறேன், அது வேண்டாம் உனக்கு அப்படியே உங்களுக்குன்னு தனியாக வச்சிருக்கிறேன். எல்லாம் வானத்தில் வேண்டியதெல்லாம் வானத்தில் இருக்குது, அது நன்மை தரக்கூடிய அனைத்து விஷயம். அதனால நபிக்கு சொல்லிட்ட வேண்டாம். அடுத்தது, இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் ஆகும். உலக வாழ்க்கையின் அலங்காரம் பதெல்லாம் அலங்காரம் அழிந்து போகக்கூடியதுப்பா. இதன் மேல ஆசை வச்சுதாப்ப உலக மக்கள் பூரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசி லேட்டஸ்டாக இன்னைக்கு அவ்வளோ கண்டுபிடிச்சி என் கடைசி கையில் உங்கள் செல்ஃபோன் வச்சுக்கிட்டீங்க, இதை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. என்ன லாபம் உங்களுக்கு இல்லை? நான் சொல்கிறேன், நீ வார்த்தை நினச்சா நடந்துடுற அது அந்த டெக்னாலஜி அவன் வச்சு உனக்கு கொடுத்துருக்குறேன், அறிவு கொடுத்துக்கிறேன், ஞானத்தை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்ச குரல் இருக்குத, கண்ணை மூடி முடிப்பதற்குள் செயலை செஞ்சு காட்டுன்னு உள்ளே இருக்கிறாங்களாப்பா, எந்த காலத்தையே செஞ்சுட்டாங்களாப்பா. அதை விட்டுட்டு முடியாத உருப்படாத காலத்தை வச்சு கண்டுபிடிச்சேன்னு சொல்றிய செய். உன் ஆசை பிரகாரம் அந்தப்படியே ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்றான், போய்கிட்டே இரு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இப்போ என்னந்த போயிட்டுறான். எது ஆரம்பிச்சு தெரியுமா? அது இப்போ நடந்து இன்னைக்கு ஆட்டம் பாட்டெல்லாம் போயிட்டு இருக்குது. எந்த அடிப்படையில் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை ஆதம்லே வந்து கொண்டே இருக்கும் பொழுது, இது வேண்டும், அது வேண்டும், இது தேவை தேவை என்று போக போக
மனிதனுக்கு அறிவு வளர வளர இந்த உலக அறிவிலே அவன் இதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிருந்தான். இப்பொழுதுதான் உலகம் எப்பொழுதுமே இருட்டு தான், பகல் தான் பொழுது, மற்ற இருட்டு தான். இந்த இருட்டை வெளிச்சமாக்க மனுஷன் அறிவிப்பு போது பாருங்க, இருட்டை வெளிச்சமாக்க அப்படின்னு ஒருத்தனுக்கு என்ன வந்தவனுக்கு பாருங்க, இதை மறைஞ்சிருக்க விஷயத்திலே உலகத்தில் அடிப்படையில் மறைந்திருக்கிற விஷயத்துல மிக்க மேலான பெரிய செயல் இந்த செயல் தான். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இதை தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் கண்டுபிடித்தார். எப்பேற்பட்ட அறிவு அந்த மனிதனுக்கு மறைஞ்சிருக்கிற விஷயம். அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி அவன் சொல்லியிருந்தான், மக்கள்கிட்ட சொல்லியிருந்தான், நான் இருட்டு நைட்டை அப்படியே வெளிச்சமாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான்டா, எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அவனை சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக சொல்கிறது நல்லா கேட்டுக்கிறோம் எல்லாரும். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உதாரணத்தை சொல்லி புரிய விஷயம் சொல்லி புரிகிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவன் எலக்ட்ரிசிட்டி இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி நான் அந்த இருட்டையே வெளிச்சமாக்க போகிறேன், ஃபுல் லைட்டை கொண்டாந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாண்டா சுத்த பைத்தியக்காரன் அப்படி சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது, நாங்கள் இது பார்த்ததே கிடையாது, நாங்கள் நீ என்ன புதுசு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற என்று தான் மனிதன் கூறியிருப்பான். காரணம் அவன் வெளிச்சத்தை பார்த்ததே கிடையாது, எக்ஸப்ட் அந்த சூரிய வெளிச்சத்தை. நல்லா புரிஞ்சுருங்கப்பா, இதுலேருந்து தான் மறைவான விஷயம் ஆரம்பிக்குது, இதுலேருந்து தான் மறைவான விஷயம் ஆரம்பிக்குது. அதுக்கு முந்தே இந்த குதிரை வண்டியிலையும் மாட்டு வண்டியிலையும் கழுதையிலையும் போய் கொண்டிருந்தார்கள். மனித உட்காந்து போயிட்டு இருந்தாங்க. சாமான்களை எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ணுறது யோசித்து பார்த்தான். ஒரு சக்கரத்தை கண்டுபிடிச்சான், சாமான் வச்சா இழுத்துட்டு போனான். இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிட்டு அதுக்கு தேவையான செய்யலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச மகத்தான பெரிய விஷயம். அவனுக்கு இந்த எண்ணம் எவ்வாறு தோன்றியது? அவனுக்கு இஸ்லாம் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, மறைவான நம்பிக்கை விஷயம் தெரியாது. இது அவன் ஆரம்பத்தை கேட்டேன், எந்த விதத்தில் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் கேட்டேன். அந்த விஷயத்து வந்தாதான் புரியும். நீங்கள் தான் பதில் சொன்னது, யோசிச்சு சொல்லணும். நம்ம எல்லாத்தையும் பதில் சொல்லிருக்க போகிறது இல்லை. உங்கள் அறிவை சிந்தனையாக தூண்டி ஒன்று சிந்திக்கணும். அப்போ தான் குர்ஆன் ஓத முடியாது. சொல்லிட்டு புரிஞ்சுக்க எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? நீ கண்டுபிடிக்கணும். கேட்டுறாதீங்க சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் பதில் வைத்து கொண்டு தான் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் கிருபையை கொண்டே கிடைத்த அல்லாஹ் சொல்லி கொடுத்தா சொல்லிட்டு இருக்கிறேன். இது போய் பேசுகிறேன், இதுவரைக்கும் உதவி பேசுறது போக உண்மை. ஆமாம், இந்த எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முந்தி இந்த மாதிரி பேசியிருந்தால் எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிட்டான் தாமஸ் ஆல்வா எடிசன், கண்டுபிடிச்சிட்டான். எப்போ கண்டுபிடிச்சா? 1879 வருஷத்தில் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சான். 1879 அக்டோபர் மாதம் 1879 வருஷத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை கண்டுபிடிச்சான். எப்படிப்பா இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதான் கேள்விப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் கண்டுபிடிக்க போறேன் எடுத்தானே, அது எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? இது அடுத்த கேள்வி, படைப்பின் ரகசியம். உன்னை எப்படி படிச்சிருக்கிறேன்னு முதல்ல பாடுறான்னு மனுஷன் நல்லா சொல்றான். நீ சாதாரண படைப்பு கிடையாதுடா, என்னுடைய பிரதிநிதி, நீ எல்லா வேலையும் செய்யலாம் நான் நீ சொல்லிடுறான். நான் உலகத்தை மட்டும் வச்சுக்கிறேன், உலகத்து வாழ்க்கை மட்டும் நான் இருந்துக்கிறேன் மனது முடிவு பண்ணிட்டான். நீ என்கிட்ட வா, உன்னை படைச்சு இறைவனை தருக்கிறான், என்கிட்ட வான்னு சொல்லி தான் அவனை படைச்சேன்னா, ஆனால் நீ வேண்டாம் நான் வேண்டான்னு சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கிற, உனக்காக தான் படைச்சேன். நீ இந்த உலக சந்தோஷம் வாழணும், நீ மரணம் அடைய வரையும் சந்தோஷம் வாழணும் தான் என் ஆசை. ஏன்னா உனக்கு சிறு கால அவகாசம் ஏற்படுத்தி விட்டேன், இந்த உலகத்தில் சிறிது காலம் நீ வாழ்வாய் என்று நான் ஏற்படுத்திய வாக்கு ஒன்று ஏற்பட்டு விட்டது. நீ சந்தோஷம், நீ எனக்கு நன்றி செலுத்துறியோ வணங்குறத பற்றி கவலை இல்லை. நீ வேணான்னு நான் அல்ல வேணாம் சொல்லிட்டு சரி ஒதுங்கிடுறேன், நீ சந்தோஷம் இருந்துட்டு வாப்பா என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான்.
இவ்வளோ விஷயம் நீங்களே கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கணும். இது புது விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. அந்த கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, அதே கண்ணுக்கு தெரியாத விஷயம். கரண்ட்டு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த அபாயம் இருக்குது. தொட்ட ஷாக்கு செத்து போயிடுவீங்க, அந்த மாதிரி விஷயம் கரண்ட் அல்ல. அது வேண்டாம்னு சொல்லுவோம், இது வேண்டாம், உன் உயிரை போயிட்டு. அதோட என்கிட்ட நான் சொல்லி தருவோம், நல்லது நடக்கும். நீ அவரோட உயிர் போயிடாது. நீ நினச்சா ஒரு செகண்ட் நடந்துடணும். உனக்கு எதுக்கு கரண்ட் கண்டுபிடிச்சது, சுவிட்சை போட்டு ஃபேனை போட்டு செஞ்சுட்டு இருக்கிற, வேண்டாம்னு சொல்கிறேன். நான் இதான் கண்டுபிடிச்சிட்டேன்பா. இப்போ உலகம் நைட் என்பது இருட்டாக இருந்த உலகம் இப்போது வெளிச்சமாயிடுச்சு. மகத்தான கண்டுபிடிப்பு இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை. இப்போ இந்த விஷயம் உங்க நல்லா புரிஞ்சிருக்கேன் பொழுது. என்ன கேள்வி என்றால், எப்படி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அந்த எண்ணம் எப்படி வந்தவனுக்கு? அதான் முக்கியம். இந்த மாதிரி விஷயம் எப்படி வந்தவனுக்கு? யாரு உடைய இருதயம் தூய்மையாக இருக்கின்றதோ, நல்ல எண்ணங்கள் இருக்கின்றதோ, மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுக்கணும், அந்த எண்ணத்தை மக்கள் சந்தோஷம் வாழ்றது என்னன்னு தேவை அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு எண்ணத்தோடு இருந்தானே தவிர தாமஸ் ஆல்வா எடிசன் இவன் அடிக்கணும்னு அவன் கொல்லன்னு என்னென்ன கிடையாது. அதான் சொல்றேன், தூய்மையாக இருந்தால் நீ உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த அந்தஸ்தில், ஹையஸ்ட் பெடஸ்டல்ல நீங்க போயிடுவீங்க. அவ்வளவு சக்தி இருக்குது இந்த தூய்மைக்கு, இந்த பரிசுத்த தன்மைக்கு அவ்வளவு தூய்மை இருக்கு. அவன் எண்ணங்கள் எல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் எண்ணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதே எண்ணம் தான், வேற எந்த எண்ணமும் கிடையாது. கண்டுபிடிச்சான், மக்களுக்கு கொடுத்துட்டான், ஒரு பைசா சம்பாதிக்காம ஆள் போயாச்சு. அவன் கண்டுபிடிச்ச படைப்பை வைத்துக்கொண்டு உலகம் போக சம்பாதிச்சுக்கிறான். அந்த ஒன்று விஷயம்தான் இன்னைக்கு உலகத்தையே சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த கலர் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாங்க, கரண்ட்டை கண்டுபிடிச்சேன்னு அவன் அதை இது பல்பு, அது இப்போ ரேடியோ, டிவி எல்லாம் மனமான நீ கரண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. வேகமாக இறங்கிட்டாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, வேகமாக கண்டுபிடிச்சாச்சு. நான் பறக்க போகிறேன் அப்படின்னு 2 சகோதரர்கள், 2 பிரதர்ஸ், ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட், 2 பேர் இறங்கினாங்க. நான் பறக்க போகிறேன். அதுலேயும் மக்கள் பறக்க போகிறேன், நான் பாய்வேன் அப்படின்னு மக்கள், ஊர் மக்கள் கேள்வி பண்ணாங்க. நூஹு நபியை மக்கள் கேள்வி பண்ணல, கப்பை கட்டுறது கேள்வி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கேள்வி பண்ணாங்க. அவங்க அம்மா தான் 2 பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து கண்டுபிடி மகனே கண்டுபிடி, மக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆசையை எண்ணத்தை தூண்டி விட்டு 2 பேரும் பிளேனை கண்டுபிடிச்சாங்கப்பா. அது பறக்கத்தை எலக்ட்ரிசிட்டி தரும். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்தோன்னே அது சம்பந்தப்பட்ட அனைத்து பொருளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனும் முயற்சி கடைசியில் பறந்துட்டான், வானத்தை பறந்துட்டான். அவனே கண்டுபிடிச்சு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சுவாங்க. இது 1903 1903 இந்த வருஷத்துல அந்த பிளேனை கண்டுபிடிச்சான். பாருங்க, மனுஷனுடைய இந்த உலக இதெல்லாம் மொத்தம் டோட்டலா உலக அறிவில் உள்ளது. இதை வைத்துக்கொண்டு நீ பிளேனை கண்டுபிடிச்சதுனால அல்லாஹ் கண்டுபிடிச்ச முடியாது, சாதிக்க முடியாது. நீ எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுனால அல்லாஹ் தெரியாது, அல்லாஹ் புரிஞ்சுக்க முடியாது, நீ இஸ்லாத்து வந்த முடியாது. இது விஷயம் வேற. இந்த உலக வாழ்க்கை தான் தேவை என்று மனுஷன் இது மேலே இது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சு இதுலேயே கண்டுபிடிச்சோம். மனித எண்ணங்கள் எல்லாம் இதுலேயே போயிடுச்சு. இந்த சம்பந்தப்பட்ட படிப்பு தான் மக்கள் பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாம் படிக்க வச்சுட்டு எப்படி போச்சு? கடைசியில் எப்படி குரானை மறந்தாச்சு, அல்லாஹ்வை மறந்தாச்சு. என் பிள்ளை 2 வயசு ஆன இந்த படிப்பு படிக்க வைக்கப்பாங்க, அது படிக்க வைக்க. இப்போ அந்த எண்ணம் தான் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிச்சுப்பாங்க. இப்போ இந்த மறைவான வெற்றி மீது நம்பி இருக்குது என்று நம்பி இல்லாத ஒன்று தெரியாத விஷயத்தை இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிச்சி இருந்தது நம்பிக்கை கொண்டு பின்னர் அதனை அவன் கண்டுபிடித்து விட்டான். இப்போ இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அர்த்தம் வேணுமா? 53:29 என்ன 53:29? ஆகவே
58 நம்பர் எடுத்துக்கோமா. 53ல் 29, 53வது சூறாவில் 29வது ஆயத்து. புரியும். ஆகவே எவன் நம்மை ஜிகிர் செய்வதை விட்டும் பின்வாங்கிக் கொண்டானோ, இவ்வுலக வாழ்வை அன்றி வேறெதையும் நாடவில்லையோ, அவனை நபியே நீர் புறக்கணித்து விடும். இப்போ என்னை ஜிக்கர் பண்ண போதும், நான் இதை விட மேன்மையாக தரேன் உனக்கு, அபாயம் இல்லாத, உனக்கு எந்த கெடுதலும் வராத மாதிரி நல்ல விஷயங்கள் அவனுக்கு தர்றேன். அதுவுமே நம்பிக்கை வச்சுவா, அந்த மறைவான விஷயம் நம்பிக்கை வைத்துவா, உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் இதான் வேண்டாம் என்று போய்விட்டான். நபியே நீங்கள் சொல்வதை கேட்காம குரான் வேணாம் போய்விட்டானோ அவனை விட்டு விடும். அந்த விட்டு விட்ட கேஸ் தான் இன்னைக்கு குரான் போய் நிறைஞ்சு இருக்குது. ரசூல் வேணாம் தொலைஞ்சு போ நல்லா சொல்கிறான்ல, அவரை விட்டு தொலைஞ்சு போட்டு விட்டுருங்கன்னு சொல்கிறான்ல, அந்த தொலைஞ்சு போன கேஸ் தான் பண்ண இன்னைக்கு. இன்னைக்கு வரையும் நீங்கள் இந்த வானங்கள் பூமி படைத்த பற்றி ஏற்று கூட பார்க்கல. எனக்கு அதை செய்யாமல் நீங்கள் குரான் ஓத முடியாது. உங்களுக்கு ஒழுங்காக சொல்லிடுறேன், இந்த வானங்கள் பூமி படைப்பை பற்றி தெரியாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தது 1828 ரசூலுக்கு சொல்கிறான்ல, அதையும் கேட்டுக்கங்க. எப்படி சொல்லலாம் பார்த்தே வாங்க. ரசூல் விட்டுவிட இந்த உலகத்தை வேண்டாம், எந்த விஷயம் நான் கண்டுபிடிப்பு எதுவுமே வேண்டாம், நம்ப தேவையில்லாத விஷயம் அது, ஷைத்தானுடைய. அதனால என்னை கண்டுபிடிக்க முடியாது, குரான் ஓதிட முடியாது, சொர்க்கத்து போயிட முடியாது, இஸ்லாத்தை உடைய முடியாது. இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டு போகிறவனுங்க பணம் 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 போயிட்டு இருக்குது தவிர, அந்த பணம் சம்பாதிச்சு நான் இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து சாப்பாடு உணவு தண்ணி கொடுத்துட்டுருக்கேன்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவன் செய்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு தூக்கி வச்சுட்டு ஆண்டுக்கிறான். தப்பிள்ளைகள்லாம் இந்த வழியிலே கொண்டு போகிறான்னு தவிர, இந்த ஆண்டவன் உனக்கு சோறை தர்றான்டா, தண்ணியை தர்றான்டா, காற்றை தர்றான்டா, கூட அவனோட செயல்றா, அது இல்லை வாழ முடியாது. அந்த பக்கமே தன் பிள்ளைகளை செலுத்தாம இந்த உலக ஷைத்தான் வழியில் தான் எல்லா தாயும் தந்தையும் இன்று வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களால் முடியாது. நல்லா யோசிப்பாங்க. இப்போ முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? உங்கள் பிள்ளை திருத்துருவீங்களா? நீங்கள் திருந்துவீங்களா? முடியாது. அப்பேற்பட்ட மகத்தான ஒரு உலகத்தை இந்த ஷைத்தான் உங்களுக்கு அழகாக காட்டி வா வா இப்போ நீங்கள் அதிலே ஆசைப்பட்டு இறங்கிட்டீங்க. இதுதான் முக்கியம். நல்லா இருக்குதுப்பா, நல்ல அலங்காரம் இருக்குப்பா, நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா அப்படி போகிறீங்க தவிர, நீ காசை தூக்கி நிலத்தில் போட்டு அவனுக்கு அரிசி வளர்ந்துருமா, தண்ணி வந்து உனக்கு அது யோசிச்சு பார்த்தியா? காசு காசு பணம் செல்லும் அலையிறீங்களே, சாப்பாடு வேண்டாம். அந்த கரன்சி நோட்டு ரூபா நோட்டு தூக்கி நிலத்தில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வளர்ந்துருமா? நெல் வளர்ந்துருமா? அரிசி வளர்ந்துருமா? தண்ணி வந்துருமா உங்களுக்கு? இதுதான் எல்லாம் திருப்பி சொன்னான். ஏன் அவர் மட்டும் நன்றி செலுத்துவதில்லை, நன்றி செலுத்துவதில்லை, நன்றி செலுத்தானே அந்த வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்களா? என்னென்ன எல்லாம் நன்றி செலுத்துவது நன்றி செலுத்த சொல்கிறாங்க. என்ன நன்றி செலுத்த அவங்க யோசிச்சு போகிறாங்க. படிச்சிங்களா? எதை சொல்லி நன்றி செலுத்துவதில்லை சொல்கிறான் ஆண்டவன். அது ஒழுங்காக படிச்சிங்களா? இல்லை. அடுத்து என்னம்மா? 18ல் 28 எடுத்துக்கு ஒரு 4000 காரணம் நிறைய இருக்குது. ஒரு 4000 காரணம் உலகத்து பக்கம் போகாதீங்கன்னு நல்லா சொல்கிறான். 18:28. எவர் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிகிர் செய்வதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதன் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. இச்சை, இந்த உலக ஆசை, உங்களை சொல்லி கேட்க மாட்டேன். எனக்கு படிச்சிட்டீங்க, கண்ணம் திருப்பி சொல்ல தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ ரசூலை பின்பற்றணுமே. இப்போ அதை செஞ்சோம் நீங்கள் செய்யணும் இல்லையே? பார்க்குறீங்க, வாத்தியுல்லாஹ் வாத்திய ரசூல்னு சொல்லி அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்று. படித்து முடிச்சுட்டு ஷைத்தானை பின்பற்றி நாளுக்கு போயிட்டு நீங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்களா? ஓதுறோம், ஓதி மூடி வச்சோன்னா ஷைத்தான் நமக்கு என்ன அடியை காட்டுறோம், அந்த வழி வேகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு, டெய்லி போயிட்டுருக்குதா? பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கை நினச்சி பார்த்தீங்களா? அப்போ இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்த நம்பர் இருக்குதா? 11:50. இப்போ 11ல் 50
11:15 11:15 முக்கியமாக நான் எது படிச்சுக்கிறேங்க 11:15 11:15 எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கங்க சார். எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயலுக்குரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணும், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் நல்லா நம்ப மாட்டேன், நான் இந்த டிவைஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இதை வச்சுக்க தான் நான் வாழ்க்கை போட்டுருவேன், நல்லா தேவையில்லை, எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது எல்லாமே என்று எவன் போடுகின்றானோ விட்டுன்னு சொல்கிறான். ஜிக்கிர் வேணான்னு சொல்கிறான், அவன் போகிற போக்கிலே போகட்டும், சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு அல்லா விட்டு. அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள், எந்த குறைவும் செய்யப்பட மாட்டான்னு சொல்கிறான் பாருங்க. இந்த தாமஸ் ஆல்வா கண்டுபிடிச்சான், எந்த குறையும் செய்வான் கண்டுபிடிச்சான். ரேடியோ கண்டுபிடிச்சான், கண்டுபிடி. டிவி கண்டுபிடிச்சான், கண்டுபிடி. டெலிஃபோன் கண்டுபிடிச்சான், கண்டுபிடி. என்னென்ன நூற்றுக்கணக்கான அப்பமே வேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வச்சு சந்தோஷம் தாங்க முடியாது. இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி வியாபாரம். இதில் பணத்தை பார்த்தோன்னே, இந்த உலக ஆசை பார்த்தோன்னே டோட்டல் 100% குரான் அல்லாமல் அப்படி ஒவ்வொருத்தோட மறந்து போச்சு அவனுக்கு. இதில் இறங்கிட்டான். இதை பார்த்து மற்றவன் நான் இது செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அப்படி இன்னைக்கு வரையும் உன்னத்தனை பார்த்து காப்பி அடித்து வாழ்க்கை அந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சதை அவ்வளோ பேர் செஞ்சுட்டாங்கப்பா. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மறைஞ்சு வச்சுக்கிறேன், ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறான். ஒருத்தர் கண்டுபிடிச்சது அவனுக்கு தான் உன்னத்து தேவை, அதை காப்பிடிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான். நிறைஞ்சிருக்கு, என்னுடைய அருள் நிறைஞ்சிருக்குது, இதை நீங்கள் நம்பி சந்தோஷம் வாழுங்கன்னு சொல்கிறான். வேண்டாம் என்று மனிதன் சொல்லுகின்றான். 40:4 நிராகரிப்பவர்களை தவிர அல்லாவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள். யாரு இந்த குரான் வேண்டாம், இதை நடக்க மாட்டேன், ஓத மாட்டேன் என்று விட்டுட்டு தன் வாழ்க்கையை போறானோ அவன் தான் இந்த குரான் நிராகரிப்பான். மற்ற யாரும் நிராகரிக்க மாட்டாங்க. இப்போ குரான் நிராகரிச்சு தான் உலகம் பூரா போயிட்டு இருக்குது. இதை பற்றி பார்க்கறதே கிடையாது, தேவைப்படுறதே கிடையாது. எங்கே இப்போ சொல்லுங்கள், இன்னைக்கு போகிற நீங்கள் உலகத்தில் அந்த காலத்தில் ஒரு 50-40 வருஷத்துக்கு முந்தியால சின்ன பிள்ளைகளை ஓத வைப்போம். போய் இப்போ பள்ளியாசை ஓதிப்பாங்க, மதரசை ஓதிப்பாங்க, ஏதோ அறிவே தெரிஞ்சுக்கிறது ஓத வைப்போம். அல்லது ஆலிம்ஸ் வசதி உள்ளவங்க ஆலிம்ஸாக பேசணுமா வசதி வீட்டை போட்டு ஓத வைப்பாங்க. அப்படி தான் நீங்கள் ஓதி இருப்பீங்க, பெரியவங்க ஓதி இருப்பீங்க. இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? அப்படி அதான் அவங்க ஸ்கூலில் வந்து 8:30 ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி குரான் பள்ளி ஓத வைப்பீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். உங்களை செய்ய எப்படி போயிட்டீங்களே பார்த்துக்கணும். உங்களால் போதிக்க முடியுமா? நீங்கள் ஸ்கூல் நம்ம அலைய வேணாமோ? காரணம் குரான் தெரியாது, அதான் காரணம். இன்றைக்காக புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான், கஷ்டம் கிடையாது. அப்போ அதுக்கு தேவையில்லை. அதுக்கு அந்த உருப்படா படிப்புக்கு டியூஷன் வேறு. இதனால் நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போய் கிடையாது, அதான் கிடையாது. இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு பா சொல்கிறேன், தேவை எந்த குறையில்லாமல் எல்லாம் தந்துடுறேன்னு சொல்லிட்டேன் ஆண்டவன். எந்த குறையும் வைக்க உங்களுக்குண்ணா, இதுதான் நீ விரும்புறியா? சரிப்பா, உனக்கு வேண்டி தந்துடுறேன், அதில் எந்த குறையும் வச்சிடுறேன்ப்பா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரல சொல்கிறான் ஆண்டவன். அவ்வளோ தூரம் ஃப்ரீயாக விட்டான் அவங்களுக்கு, எந்த கெடுதல் பண்ணல அவனை. பார்த்தீங்களா அவனுடைய கிருவையை? பார்த்தீங்களா? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு இவ்வளவு செயலுக்கு பண்ணி கொடுத்து உங்கள் வாழ்க்கை எந்த குறையெல்லாம் வாழ வச்சு அவங்க எந்த நன்றி செலுத்தாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை, எந்த தண்டனையும் தரல, நீ சந்தோஷம் முழுமையாக தர்றேன்னு வாக்களிச்சிருக்கிறான் அந்த குரானில். எனக்கு விரோதமாக நடப்பியா நடந்துக்கப்பா, இந்த சாப்பிட்டுக்கப்பா, உனக்கு தண்ணி இருக்குதுப்பா, காற்று இருக்குதுப்பா, இனிமேல் வாழ்ந்து சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் அனைவரும் இந்த உலக அடிப்படையில் என்ன நடக்குதோ, எதெல்லாம் சம்பாதிக்கலாமோ அதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவழிச்சிட்ருக்குறீங்க. இதுக்காக தான் நேரத்தையும் நல்ல விதமான ஒரு செயலையும் வீணாகிட்டு இருக்கிறீங்க. இதை விட்டுட்டு உங்களால் உடனே வந்துட முடியாது. அதிலே தான் ஊர் இருக்கிறீங்க.
வர்றதுக்கு நீங்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற மறைவான விஷயத்தின் பக்கம் நீங்கள் ஒழுங்காக வந்து விடலாம். இல்லாவிட்டால் இதிலேயே தான் என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க தெரியாது. அதுலேயே அவங்க ஆசைப்படும். அதுக்கு தனி படிப்பு நல்லா பார்த்தேன். ஒவ்வொன்றும் படிப்புன்ட்டு ஒரே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் எங்கே பார்த்தாலும் அதுக்கு லட்சக்கணக்கான பணம் கட்டி நீங்கள் வாழ்கிறீங்க, படிக்கிறீங்க, செய்கிறீங்க. இதனால என்ன லாபம்? அதை கேள்வி. இதுதான் என்ன லாபம்? செய்யுங்க, படிங்க. நான் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறேன், செய்யுங்க, சந்தோஷம்னு சொல்கிறேன். இதனால் நீ என்னை அறிஞ்சிட முடியாது, உனக்கு சொர்க்கம் தந்து நினச்சிடாது அப்படின்னு சொல்ல. நபியே விட்டு சொல்கிறேன், பொறுக்கணித்து தொலைஞ்சு போகிறாங்க அர்த்தம். நபியே நீ அவரை விட்டு விடும் என்றால் எப்பயாவது தொலைஞ்சு போகிறாங்க. அப்பா நபியே நீங்கள் பாட்டு வந்துருங்க, உங்கள் பேச்சு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஜிக்கர் செய்யுங்க நபியேன்னு நல்லா சொல்லிட்டேன். இப்போ இதுவரையும் உலக வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். இது உங்களுக்கு போதும். காரணம், நீங்கள் குரான் எடுத்து விட்டீர்கள், ஓதவும் ஆரம்பித்து விட்டீர்கள், சிந்தனையோடு ஓத ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்களே கண்டுக்கலாம். நான் எல்லாம் சொல்ல அவசியமே கிடையாது. ஒரு தூண்டுதல், உண்மை எப்படி வந்தது, மறைவான விஷயம் எப்படி ஏற்பட்டது, ஒன்றே இல்லாத கொண்டு வந்தான ஒருத்தன் தாம், அது உங்களுக்கு பெரிய உதாரணமாக காட்டி உங்களுக்கு காட்டிட்டேன். இனி நீங்கள் இந்த உலகம் எப்படி மாறியது, அப்போ ரெண்டு விதமான மறைவான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, உலக அடிப்படையில் அல்லாஹை மறந்துட்டு நீ எது வேணுமோ செய்யலாம், நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறான். அவன் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி செய்கிறான்னு தான் நீங்கள் பதில் சொல்லணும். சரியாம்மா? நான் எழுதிட்டீங்களா? இதுக்கு பதில் சொல்லணும். எந்த அடிப்படையில் அவன் செய்கிறான்? ரெண்டு அடிப்படை சொல்லிட்டு, அவனுக்கு பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், வீக் பர்சன், அண்ட் அவசரக்காக படைக்கப்பட்டிருக்க. மூன்றாவது விஷயம் தான் கேட்க அவங்கள்ட்ட, எப்படி செய்கிறாங்க, அல்லாஹ் நினைவு இல்லாமல் எதுவுமே இல்லை எப்படி சொல்கிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இப்போ உங்களுக்கு உலக வாழ்க்கை மூணு விஷயத்த ஒரு விஷயத்த சொல்லிட்டோமா உங்களுக்கு? உலக வாழ்க்கையின்படி மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது எப்படி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டிவிட்டேன். இனி நீங்கள் முடிவு செய்யலாம். இப்பொழுது ரெண்டாவது முறை, இப்போ குரான் வரப்போகிறோம். குரானில் சொல்லியிருக்கின்ற முறை சொல்ல போகிறோம். இப்போ எழுதுகிறேன், குரானில் ரெண்டு விதத்தில் அல்லாஹ் மறைவான பற்றி நம்பிக்கை கொண்டாதான் இந்த குரான் புரியும் என்று சொல்லிவிட்டான். அதுதான் இந்த குரானுக்கு தலை. இதை எடுத்துட்டீங்கன்னா குரான் கிடையாது, வெறும் முண்டை மட்டும்தான். இதை வச்சு வாழ முடியாது. அதான் ஹெட். குரானை இப்போ நடக்கணும்னு சொன்னீங்கன்னா இதுதான் தலை. எது தலை? அல்லஸீன யூமினூன பில் காய்ப். அதை ஆரம்பத்திலேயே போட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த ஒரு வார்த்தையில் இருக்குது. இந்த வார்த்தை 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் பார்த்துருப்பீங்க. 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த 3வது ஆயத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றன. அது முதல் விஷயம்னா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். பீயிங் அன்சீன். முக்கியமான சக்தி வாய்ந்த மேன்மையான வார்த்தை பாயுது. ஒரே ஒரு 3 வார்த்தையில் இந்த குரான் முழுமை வச்சுட்டாங்க. நீ இதை நீ தொட்டாதான் நீ குரானை தொட முடியும். சரி, இதை தொடுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த மறைவான விஷயத்தை நீ அறிந்து, இப்போ நான் உலக விஷயத்தை சொல்லிட்டேன்ப்பா, இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டேன். இப்போ நான் குரான் இதுக்குள்ளே வந்துட்டேன். குரானை பற்றி பேசுவேன். குரானில் சொல்லுகின்ற மறைவான விஷயத்தை உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். டைம் இதுதானா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. 2 விதத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த மறைவான விஷயத்தை அடையிறதுக்கு, செய்கிறதுக்கு நீ முதல்ல என்ன தகுதி அடைய வேண்டும் அதுவும் சொல்லிடுறோம். முதல்ல 2வது சூறாவில் 2வது ஆயத்தை படிங்கம்மா, கொஞ்சம் மெதுவாக படிங்க. 2வது சூறாவில் 2வது ஆயத்து ஒழுங்காக கேட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் கஷ்டம் கிடையாது. இது உலக விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். இது ஜாதி மதம் எங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இந்த ஜாதி எங்கிறது பேச முடியாது.
அவ்வளவு மனித்தரமான உண்மை குர்ஆன் இருக்கின்றது. இந்த உண்மையை எவன் புரிந்து கொண்டானோ அவன் நிச்சயமாக அறிவுடையவனாக இருக்கின்றான் என்று அர்த்தம். இதை நீங்க அடைவதற்கு ரெண்டுல என்ன சொல்றான்னு பாருங்க. இது கிதாப், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடையோருக்கு நேர்வழி காட்டியாகும். இப்போ பயபக்தின்னு இருக்குதுப்பா. கொஞ்சம் அரபி பார்த்து, இப்போ அரபி செக் பண்ணி தான் இப்போ ஓத சொல்லிட்டேன். தமிழில் படிச்சு போயிடாதீங்க. அது ஒழுங்கான வார்த்தை என்ன? தக்வான், முத்தக்கி. முத்தக்கின்னா பயபக்தியாளர்கள், தக்குவா என்றால் தக்குவா அந்த பயம், பயத்தை அடைந்தவர்கள் பயபக்தியாளர்கள். அதை முடிஞ்சு வச்சுக்காது. முத்தகீன்களுக்கு வழிகால், முத்தகீன் வழி இருக்கு போட்டிருப்பாங்க அரபியில். அதுக்கு தான் பயபக்தியாளர்கள் தமிழில் போட்டிருக்கு, காட் ஃபியரிங் போட்டிருக்குது. இப்போ முத்தகீன் தக்குவா உடையவர்களுக்கு இது வழிகாட்டி. எது வழிகாட்டி? அல்லதீன யூமினூன பில் ஐபேன்னு பார்த்தீங்கல்ல. இதை நீ செய்யறதுக்கு நீ தக்குவா உடையவனாக ஆக வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டியாக அமைகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறங்க. விட்டேன், ஒழுங்கு எழுதிக்கிறங்க. அதை மெதுவாக பேசுகிறேன். தக்குவாவை எவன் அடைந்தானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டியை தவிர மற்ற எவனுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் ஊர்ஜிதமாக சொல்லிவிட்டான். அதன் முதல் வார்த்தை தான், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அந்த தக்குவா உடையவர்கள், காட் ஃபியரிங் பர்சன்ஸ். இந்த தக்குவாவை நீங்கள் அடைவதற்கு எழுதிங்க, அப்படியே சொல்ல எழுதிவாங்க. இதை செய்வதற்கு தக்குவா வேண்டும். இந்த தக்குவாவை அடைவதற்கு, இந்த பயத்தை அடைவதற்கு அல்லாஹை பற்றிய முழுமையான பயம், அதற்கு பெயர் தான் தக்குவா. அல்லாஹை பற்றிய முழுமையான பயம். இதுக்கு மேல பயம் கிடையாதுப்பா. பயத்துக்கு அது தான் லிமிட். அல்லாஹ் முற்றிலுமே தெரிஞ்சுக்கிட்டியா, நிச்சயம் அல்லாஹ் பயந்துருப்பார். அதுக்கு மேலே எவனுக்கு பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் மட்டும்தான் பயப்படணும். அல்லாஹ் மட்டும்தான் பயப்படுறானோ அதுக்கு தான் தக்குவா என்று பெயர். ஸோ சாதாரண பயங்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்படுவேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் முடிவு செய்துட்டானோ அவன் தக்குவாவை அடைந்துவான். தக்குவா என்பது ஒரு படிப்பு. பயத்துக்கு ஒரு படிப்பு இருக்குதுப்பா. அந்த படிப்பை படித்து பாஸ் பண்ணாதான் அல்லாஹ் அவனுக்கு தக்குவா என்ற டிகிரி, தக்குவா என்ற பட்டத்தை தருகின்றான். சும்மா நீனா தக்குவா ஆயிட முடியாது, அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு சொல்லிக்க முடியாது. அது பெரிய படிப்பு, தனி படிப்பு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த தக்குவாவை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அதே 2வது சூறாவில் 20-21 படிங்க. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், நீங்கள் தக்வா உடையோர் ஆகலாம். இது புரிஞ்சுக்கலாப்பா. இந்த தக்வா என்ற பட்டத்தை நீங்கள் அடைவதற்கு, தக்வா என்ற டிகிரியை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். பார்த்தீங்களா எப்படி கொண்டு வர்றான்னு பாருங்க. எழுதிக்கிறதுமா விட்டுறாதீங்க, எழுதிட்டே வாங்க. இது அடையிறதுக்கு அது வேணும், அதை அடைவதற்கு இது வேணும். ஆக மனிதர்களே உங்களையும் 20-22 மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னேந்தர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம். தக்குவா உடையவர்கள் ஆகலாம். நம்மளுக்கு வணக்கம் தெரியாது, அது எப்படி செய்யணும்னு தெரியாது. இந்த தலையும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் குரான் செய்து பேட்டு உட்காந்துக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு குரான் விளங்கும்? குரான் எப்படி விளங்கும்? எந்த முறையில் ஓதுவீர்கள்? இது ரெண்டு இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனித அனைவருக்கும் பொதுவாக சொல்லிட்டான இந்த தக்குவா உடையவர்களுக்கு இது வழிகாட்டி. விஷயம் புரியுதா? உங்களுக்காக தெளிவாக
உதாரணத்தோட மனசில் பதியும்படி சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா கற்றுக்குறங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லுங்கள், போய் உட்கார வச்சு பிள்ளை விட்டா அவங்க சொல்லிக் கொடுங்க. உங்கள் கண்ட்ரோலில் பிள்ளை எடுக்கிறாங்க, உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி உட்கார வச்சு நீங்களும் உட்காந்து பிள்ளைங்க சொல்லி கடமையாச்சு. இப்போ விட்டுறாதீங்க, அநியாயம் உங்கள் கையாக பிள்ளைகள் எடுத்துடாதீங்க. நீங்கள் நல்லா வாங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா வரட்டும். இந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் குரான் ஓதுங்க, செயல்படுங்க, காரியத்தை நல்லபடி முடியுங்க. அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வார். இப்போ வணக்கம் தெரியாது, இதை தான் முதல் ஆயத்து முதல் சூறாவிலே சொல்லிட்டா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அந்த டாபிக் முதல்ல வரணும். எதுக்காக வணக்கத்தை முதல்ல போட்டான்னு பார்த்து முதல் சூறாவில் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வருத. எப்பேர் சக்தி வாய்ந்த ஒரு அல்லாவுடைய வாக்கு, அல்லாவுடைய ஆயத்து. இது நீங்கள் பாஸ் பண்ணாமையே நீங்கள் அடுத்த பேஜ் போகிறீங்க. நீங்கள் என்னைக்காவது இதில் ஊன்று இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன இது அப்புறம் நிற்கணும். அப்படி நின்றால் தானே உங்களுக்கு விளங்கும். உங்களை யார் வேகமாக போக சொன்னது? வேகமாக போய் என்னப்பா சாதிக்க போகிறீங்க? நீங்கள் குரான் வேகமாக ஓரத்துக்காக குரான் கொடுத்தா உங்களுக்கு? அது ராகம் போட்டு பாட்டு போட்டு பாடுறாங்க, இன்னைக்கு அதுக்காக கொடுத்தா? மனப்பாடம் பண்ணி குரானை மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க, இதுக்காக கொடுத்தா உங்களுக்கு குரான் கொடுத்தா? ஆமாம், என்னம்மா நீங்கள் செய்ய போகிறீங்க சொல்லுங்கப்பா. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? இப்போ அது தெரியலையே. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் போட்டானே, அது செஞ்சீங்களா? இல்லை. அப்போ அந்த வணக்கத்தை செய்தால்தான் நீங்கள் தக்வாவோடு ஆகலாம் என்று 2:21 பார்த்துட்டீங்க. புரியுதா? சொல்ல புரியுதா உங்களுக்கு தம்பிவர்களே? நசீர், சிராஜ், ரஸாக்கு எல்லாத்தையும் ஹுசைன் எல்லாத்தையும் கேட்குறேன். தம்பி புரியுதா? உங்க எல்லாம் புரியுதாப்பா? பதில் சொல்ல வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன். நல்லா யோசிச்சு வாங்க. சாதாரண விஷயம் இல்லைப்பா இது. குரான் எடுத்தவங்க நாங்கள் இஸ்லாத்திற்கும் சொல்லிக்கொள்வர்களுக்கு இன்றைக்கி தான் பாடமே ஆரம்பமாகிறது. 1446 வருஷம் கழிச்சு தான்ப்பா இன்றைக்கி தான் குரானை தொடுறீங்க எல்லாரும். இதுவரை நேரத்தையும் குரான் தொடலப்பா. நீங்கள் கொடுத்து வச்சவங்கப்பா. ரசூலுக்கு அப்புறம் நீங்கள் தான்ப்பா குரான் ஓதுறீங்க இன்னைக்கு. அதை புரிஞ்சுங்கப்பா, சந்தோஷப்படுங்கப்பா. ரசூலுக்கு அப்புறம் நாங்கள் தான் குரான் ரசூலை ஃபாலோ பண்ணுறோன்னு மாதிரிட்டு சொல்லுங்கப்பா. நீங்கள் மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்கப்பா, நீங்களாவது தப்பிச்சுக்கிறீங்கப்பா. அதான் சொல்கிறேன். இப்போ ஆகவே இது பெரிய பட்ட படிப்பு. நீங்கள் 3 years 4 years டிகிரி படிக்கிறீங்களே, அதே மாதிரி ஒரு படிப்பு இது. தக்குவா தண்ணி படிப்பு. இந்த படிப்பில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணி முடிஞ்சப்போ அல்லாஹ் உண்மையிலேயே திருப்தி அடைந்த நிலையில் எனக்காக பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவன் எனக்கு மட்டும் பயப்படுறான் என்று அல்லாஹ் உங்களை முற்றிலும் உணர்ந்த பின்னர், தெரிந்த பின்னர் உங்களுக்கு அவன் பட்டத்தை அளிக்கிறான், டிகிரியை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறது தெரியுமா? எழுதிக்கிறங்க. 47ல் 17, 47ல் 17, 17 எடுத்துக்கிறேன். சூரா முஹம்மத் அந்த சூறாவில் 17 படிங்கப்பா. கொஞ்சம் நல்ல நிறுத்தி பாருங்க. உங்களுக்கு இப்போங்க என்ன இன்னையிலே உங்களுக்கு குரான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு குரான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இனி உங்களுக்கு ஒவ்வொரு ஆயத்தா ஓதி ஓதி எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்ல போகிறேன். இன்ஷா பிஸ்மில்லா அல்லாஹ் அனுமதியை கொண்டு சொல்ல போகிறேன். ஒரு ஆயத்துக்கு 1.5 மணி நேரம் செய்ய போயிடும். இப்படியாக நான் உங்களுக்கு பேச போகிறேன். அல்லாஹ் நாடினார். இதுவரை அழகான முறையில் சொல்லணும் ஆசை எனக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. சொற்ப தொகையினர் வந்து உட்காந்துருக்கிறீங்க.
அல்லாஹ் சந்தோஷப்படும் அளவுக்கு இப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நீங்க மட்டும் அல்லாஹ் பக்கம் முற்றிலும் உங்கள் மனசும் கண்ணும் திரும்பிவிட்டால் போதும். நீங்கள் தான் உன்னதமான மேன்மையான மூமின்கள், முத்தகீன்கள், தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவான். இப்போ 47:17 ஒழுங்கா பாருங்க தம்பிமார்களே, ஒழுங்கா பாருங்க. மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை அளிக்கிறான். இப்போ பட்டை பெற்றீங்க பண்ணீங்க. இது கிடைப்பதற்கு தான் சொல்றேன் 20 வருடங்கள் ஆகும். இப்போ ஒரு விஷயம் சொல்ல பண்ண கேட்டுங்க. இப்போ நீங்க தக்குவாவை அடைந்து விட்டீர்கள். மறைவான விஷயம் என்னவென்று இப்பொழுது புரிய ஆரம்பிக்க போகின்றது. அவர்களுக்கு தான் வழிகாட்டின்னு 2:3 படிச்சீங்க. இப்போ எல்லாமே தெளிவாகிவிட்டது. இப்போ ஒன்று புரியுற சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. இப்போ உலக வாழ்க்கை படிப்பும் இந்த குர்ஆன் படிப்பும் ரெண்டையும் நான் சேர்த்து பேச போறேன். உங்களுக்கு சற்று முன் கூறினேன், என்ன சொன்ன? இந்த உலக படிப்புக்கு 23 வருஷம் போயிடுச்சு. அவன் எவ்வளவு நாள் வாழ போறான்னு தெரியாது. அதுல 23 வருஷம் படிப்புக்கே போச்சு. உருப்படாத படிப்புன்னு திருப்பி சொல்லி கேட்டுக்கிறீங்க. எதுக்கு உருப்படாத சொல்லி கேட்டுக்கிறீங்க? அல்லாஹ் படிக்க சொல்லல. அல்லாஹ் அவங்க சொன்னதெல்லாம் என்னுடைய படிப்பு படிங்க, குர்ஆன் படிங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கின்றது. நினைச்சா அந்த காரியம் ஆயிரம். அந்த சக்தி ஏன் படி கஷ்டப்பட்டு படிச்சு அலைஞ்சு கிளைஞ்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்ந்து பட்ஜெட் போட்டு சாப்பிட்ற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் உனக்கு அள்ளி தர்றப்ப எப்போதுமே உங்ககிட்ட சாப்பாடு இருக்கும்பா, அந்த பாக்கிய தர்றேன் உனக்கு நான் சொல்றேன். நீங்க படிக்கிறீங்க, படிங்க, நான் சொல்லல. இப்போ இந்த உலக படிப்பை எப்படி கொண்டு வர்றேன்னு பார்த்துக்கணும் தம்பி. இந்த உலக படிப்புக்கு மினிமம் 23 இயர்ஸ் தேவைப்படுதுப்பா. ஆனால் இந்த குர்ஆன் படிப்புக்கு 12 வருஷம் தான் தேவைப்படுது. ஆச்சரியம். இந்த குர்ஆனை முழுமையை கத்துக்கிறதுக்கு ஒன்லி 12.5 இயர்ஸ், 12 வருஷம் தான் உனக்கு. அதான் தெரியுமா உங்களுக்கு? அதுக்குமே வேண்டாம்ப்பா, அதுக்குமே நேரத்துக்கு வயசை வீணாக்குறீங்க. இப்போ இறங்கிடுங்க, சந்தோஷம் வாழுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வீட்டில் இருக்கு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதெல்லாம் வீட்டில் இருக்குது. நீங்கள் அலைய தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை. வேணும் மட்டும் வைத்தியருக்கு சாப்பாடு தானே, உட்காரத்துக்கு இடம், துணிமை எல்லாம் தந்துடுறேன்னு சொல்கிறான்ப்பா. இப்போ புரிஞ்சுக்கப்பா. அந்த படிப்பு வேணுமா? 12 வருஷத்தை படிப்பு முடிச்சுட்டு ஜாம் வாழ போகிறீங்களா? இதை அலைஞ்சு படித்து முடிச்சுட்டு நாளைக்கு போய் அலைய போகிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இதை போட்டு அதுக்கு போட்டியே கிடையாது. அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனியாக சாப்பாடு தரேன்னு சொல்கிறான் பாண்டவன். இப்போ நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு விஷயத்தை சொல்கிறீங்க. 46:15 நேரம் எடுத்துக்கப்பா. தைமார்களே எடுத்துக்கிறீங்க, பெண்களே நீங்கள் எடுத்துக்க. 46:15 எடுங்க. எப்படி எல்லாம் கொண்டு வரான்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் 12 வருஷம் போகுது. சிறு வயசுலேயே நீங்கள் பெரிய ஆளாயிடுறீங்க, ஞானத்தை அடைஞ்சிடுறீங்க, தக்குவ அடைஞ்சிருங்க, எல்லாம் அடைஞ்சிடுறீங்க. 12 வயசு 12 வருஷம் தேவைப்படுது. இதே மாதிரி 20 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு மாதிரி வேலைக்கு அலைஞ்சிக்கலாம் தேவையில்லை. உங்களுக்கு எது வேணுமோ யூ கேன் டேக் இட் நான் சொல்லிடலாம். இப்போ 46:15 ஒழுங்காக பார்த்துட்டே வாங்கப்பா. படி. எடுத்துட்டீங்களா? படி. மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி அல்லாஹ் மனிதனுக்கு உபதேசம் செய்தான். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள். இப்போ அல்லாஹ்வுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து
வெறும் கஷ்டத்திலேயே குழந்தையும் பெற்றெடுத்து குழந்தையும் வெளியே வந்துடுச்சு. கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டத்தையே சுமந்து இப்பொழுது கஷ்டத்தை வெளியே கொண்டு வச்சாச்சு. பிள்ளை வந்து விட்டது. அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் மொத்தம் 30 மாதங்கள் ஆகும். அவனை சுமக்கிற ஒரு 10 மாசம் வச்சுக்கிறங்க. பால் கொடுக்குறான் 2 வருஷம் வச்சுக்கிறங்க. 20 10 30 மாதங்கள். That is 2.5 years. சரிதானே? சரிதானே உங்களுக்கு புரியல? 20 மாதம் 2 மாதம் பால் குடி, 10 மாதம் சுமந்தது, மொத்தம் 30 மாதங்கள். 30 மாதம் என்ன ஆச்சு கேட்டால் 2 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த பிள்ளை வந்து பால் குடியை நிப்பாட்டியாச்சு. இப்போ அந்த தாய் தந்தை உண்மையாளராகவும் குர்ஆனுக்கு விரோதம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு விரோதம் இல்லாமல் குர்ஆன் படியும் அல்லாஹ்வின் சொல்லின்படியும் நடப்பார்களா இருந்தால், தாய் தந்தையர்கள் நடந்து கொண்டிருந்தால் தன் பிள்ளைக்கு நல்ல உபதேசத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய செயல். இப்போ இதை கம்பேர் பண்ணல. உங்களுடைய செயல் என்ன? 2 வயசான போய் சேர்த்து விட்டுருவீங்க, முடிஞ்சிச்சுக்காத. இனி குர்ஆன் பிள்ளைக்கு தெரியக்கூடாது, அல்லாஹ்வையும் தெரியக்கூடாது. பிள்ளை இந்த படி போய் சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்க, இந்த எண்ணம் போயிடுச்சு. இதையும் பார்த்துக்கிறங்க, அதையும் பார்த்துக்கிறங்க. 30 மாதம் முடிந்ததும் படிக்கும். அவன் வாலிபமாகி 40 வயதை அடைந்ததும். கொஞ்சம் இருங்கம்மா, பெரிய விஷயம் அல்ல. 2 நோய் வச்சுட்டான். இப்போ 2.5 வயசுல அழகான முறையில் தன் தாய் தந்தையர்களிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொண்டான். வேகமாக வளருகின்றான். 2 வயசு 3 4 5 6 வேகமாக வந்துடுச்சு. பையனை அழகான முறையில் நல்ல விஷயத்தை அறிந்து, ஞான விஷயத்தை அறிந்து கொண்டு வருகின்றான். அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கை பிள்ளைகள் தேவையான 5ஆவது பாஸ் பண்ணிட்டு 6ஆவது பாஸ் போடாது, தேவையான எந்த வகையிலையும் போய் போட மாட்டான். அந்த படிப்பை படிச்சுட்டு வர்றான். அவங்க தாய் தந்தை பிள்ளை 5ஆவது பாஸ் பண்ணிட்டான், 6ஆவது பாஸ் பண்ணிட்டான், +2 பாஸ் பண்ணிட்டான், முடிச்சுட்டான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. பண்ணட்டும். 2க்கு ஒற்றுமை வேற்றுமை சொல்கிறேன். ஒற்றுமை கிட்ட வேற்றுமை அது வேறு, இது வேறு. அந்த பிள்ளை வளர்ப்பு வேறு, இந்த பிள்ளை வளர்ப்பு வேறு. இப்போ 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வயசு வாலிபத்தை அடைந்ததும்னு வார்த்தை இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த வாலிபத்துக்கு நேரம் எழுதுங்க, 15 வயது எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு விஷயம் டக்குன்னு புரியும். எல்லாம் வாலிபம் 15 வயசு வாலிபம் சொல்றாங்க. இப்போ இந்த 15 வயசுல பெருசா 15 40 சொல்லிட்டான். இப்போ 2 இடைப்பட்ட விஷயத்தை விளக்கம் சொல்லிட்டு வரோம். அந்த 15 வாலிபம் 15 40 சொல்லி அடுத்த செகண்ட் 40 சொல்லிட்டான். அந்த 2 ஒரே வரையில சொல்லி 2 வரியை தான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த 15 வயசு வந்தவங்க வாலிபத்து நல்லா, இந்த வயசுல வாலிபம் அடைந்து விட்டான் மனிதன். இப்போ 2.5 வயசுல அவனுக்கு குர்ஆன் சொல்லி தர்றீங்க. இந்த 15 வயசுல 2.5 கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு? 12 வயசு. அதான் ஆரம்பத்தையும் சொன்னேன், 12.5 வருஷம் போது இந்த மகத்தான ஞானம் நிறைந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்வது. அது எப்படி 15 வயசுல ஞான விஷயத்தை எப்படி அடைகிறது? அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் கேட்டால் சின்ன வயசுலேயே அவனுக்கு நல்ல விஷயங்களை, அந்த அல்லாஹ்வை பற்றிய ஈமான் கொன்ற தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து, பிள்ளையும் அந்த அழகான ஞான விஷய அடிப்படையை வாழ்ந்து வரலாம். ஒழுங்காக கண்காணித்து எங்கே வெளியே போயிடாம, எவனோட சேர்ந்துடாம, எந்த சொந்த பந்த வீட்டுக்கு கால் வச்சிடாம அந்த பிள்ளையை கவனிச்சு வரலாம். அது முக்கியம். எந்த சொந்த பந்த வீட்டுக்கு பிள்ளை அனுப்பிச்சிடாம எந்த தாய் தந்தை பிள்ளை வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளை மட்டும்தான் உருப்படும். நீங்களும் போகக்கூடாது.
தேவையில்லை. இப்போ தேவையில்லாத சொந்தம், உருப்படாத சொந்தம் மறந்துடுங்க. குரான் ஓதாத சொந்தம். இந்த பிள்ளையை ஒழுங்கு கொண்டு வாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? 12 வருஷம் போதுமா? வாலிபத்தை அடைந்ததும் என்ன கிடைக்க தெரியுமா அந்த பையனுக்கு? அல்லாஹ் தன்னை கல்வியையும் ஞானத்தையும் அளிக்கின்றான். டிகிரி வாங்கிட்டான். எது? நீ ஞானம் பெற்றவன் பால் ஒரு டிகிரி ஆகணும். அந்த பையனுக்கு 15 வயசுல கொடுத்துருவான். இப்போ அதுக்கு ஆதாரம் இல்லை. யூசுப் நபி எடுங்க, சூரா நம்பர் 12, யூசுப் நபி 12, அதில் 22 எடுங்க. நல்லா புரிஞ்சு எழுதி வச்சுட்டே வாங்கம்மா. எழுதிக்கிட்டு வாங்க, கேட்டு வாங்க, விட்டாதீங்க. எப்படி குரானை ஓத வேண்டும் என்று முறை சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒழுங்கு கேட்டே வாங்க, ஒழுங்கு கேட்டுகிட்டே வாங்க. மனசு பூரா இதில் உள்ள இருக்கட்டும், குரானில் இருக்கட்டும், வேறு எங்கேயும் மனசு போக வேண்டாம். இப்போ 12வது சூறாவில் 22, 21 வாலிபத்தை அடைந்ததும் அவர் கல்வியை ஞானத்தையும் கொடுத்ததும் படிக்கலாம். 22 நல்லா யோசிச்சு பாருங்க. திருப்பி நிதான அழகான முறையில் உங்களுக்கு அல்லாவின் அனுமதியை கொண்டு பேசினில்லாஹி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். 22 படிங்க. அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். இல்மு இருக்கு, ஹக்கீம் இருக்கு. அப்ப 2 வார்த்தை அரபில் இருக்கு. இல்மு இருக்கு, ஹக்கீம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம். புரிஞ்சுச்சா? நன்மை செய்வோருக்கு 2.5 வயசுல இருந்து 15 வயசு வரையும் தன் தாய் தந்தை மூலமாக நன்மை செய். எப்படிப்பா பிள்ளையே, நீ இப்படி வரணும், அப்படி வரணும், அப்படி வரணும், அம்மா அப்பாவும் பிள்ளையை சொல்லி கொடுத்து வராங்களே. இந்த நன்மையான காரின் பக்கத்தில், நன்மையான செயல் பக்கத்திலே, செயல் பக்கமே தன் பிள்ளை அழைச்சி வந்தாங்களே. இந்த மாதிரி நன்மை செய்வோருக்கு இல்முல் ஹக்கீம் கல்வியையும் ஞானத்தையும் நாம் அவருக்கு வழங்கினோம். இப்பொழுது மகத்தான பட்டம், மகத்தான டிகிரி, யாருக்குமே கிடைக்காத ஞானம், அல்லாஹ்வை அறியக்கூடிய ஞானம், அல்லாஹ் பேசக்கூடிய ஞானம், எப்போதுமே அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிற ஞானத்தை அந்த பிள்ளை 15வது வயது அடைந்து விட்டது. வெறும் 12 வருஷம் படிப்பு தான். எங்கேயும் படிக்கல. வீட்டில் உட்காந்து தாய் தந்தை சொல்லி கொடுத்த பிரகாரம் ஓதி சொல்லி கொடுத்தது. பார்த்தீங்களா? பார்த்தீங்க. இப்போ ஒரு கேள்வி. யூசுப் நபி யாருக்கும் தாய் தந்தை கிடையாது. அங்கே இருக்கிறாங்க தாய் தந்தை விட்டு கிணத்துல தூக்கி போட்டு, கிணத்துல யார் எங்கே போய் மாறி யார் வீட்டிலே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? கல்வி ஞானத்தையும் அழைத்தது எப்படி கிடைச்சி? அவருக்கு என்ன செஞ்சார்? அவர் சொல்லி ஆள் இல்லையா, தாய் தான் இல்லையா? ஆனால் ஒரு பெண்ணு வீட்டில் மாட்டிக்கிட்டார். போய் அந்த பெண்ணு வேற மாதிரி வாழ்க்கை வச்சுட்டு இருக்க பெண்ணு அது. அங்கே போய் எப்படி கல்வி ஞானத்தை அடைஞ்சாரு? தட்ஸ் a big question. பார்த்துக்கணும் எப்படி போகணும் பாருங்க. யார் கல்வி ஞானத்தை அடைந்தார்? அந்த தூய்மையான மனசு, தூய்மையான இருதயம் கொண்ட அந்த யூசுப் நபிக்கு வாலிபத்தை அடைந்ததும் கல்வியையும் ஞானத்தையும் அளித்தோம். இது கேளுங்க. அந்த யூசுப் நபி இருந்த வீடு தாய் தந்தை இல்லாத வீடு. அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்மணி குரானும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளையோடைய போக்கு வேற மாதிரி போக்கு. அந்த பிள்ளை வீட்டில் இந்த யூசுப் நபி இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எந்த விஷயத்திலேயே நீங்க இந்த மனசு தூய்மையிலேருந்து விலகிடவே கூடாது. இந்த உலக ஆசாபாசம் என்ன விதமான ஆசை இருந்தாலும் சரி, இதுல நீங்க உறுதி அணிக்கணும். எது இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை இருக்கணும், ஜாக்கிரதை. இந்த மாதிரி எண்ணங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்குது. இதை சோதனைக்காக தான் இப்பேற்பட்ட எண்ணத்தை வச்சு ஆணையும் பெண்ணையும் படுத்திருக்கின்றாய். இதிலிருந்து நான் விலகிட வேண்டும், இதிலிருந்து விலகிட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது தூய்மையானவர்களை தவிர பாதுகாக்க முடியாது. அதில் போய் விழுந்து விடுவார்கள். ஷைத்தான் அதுதான் விரும்புகின்றான். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுகின்றான்.
நல்லா பார்த்து. இப்போ இந்த கொஸ்டின் என்ன பதில் சொல்லிட்டு உங்களுக்கு தூய்மை உள்ள இருந்ததுனால வாலிபத்தை அடைந்ததும் கல்வியை ஞானத்தை. அப்போ ஒன்று தானே உன்ன இருக்குது, அது சொல்லுங்க. 28:14 28வது சூறாவில் 14 28:14 ஒழுங்கா சொல்லிட்டு வரேன், கேட்டு வாங்க, விட்டுறாதீங்க. இனி மும்முரமாக குரான் ஓதணும், வேகமாக ஓதணும். நீங்கள் இனிதான் குரான் பாடம் உங்களை ஆரம்பிக்க போகின்றேன். அதுக்கு முந்தைய சில முன்னுரை விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இது வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டவர்கள் இனி ஒழுங்காக கிளாஸில் நடந்து கொள்ள வந்து கலந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளுங்க. வேறு வெளியே கிடையாது. நல்லது உங்க சொல்கிறேன், நான் அவங்க நல்லது சொல்கிறேன். நான் சொல்ல சொல்கிறேன் வச்சுக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னு குரான் கேள்வி இருக்குது, அந்த குரான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு? எப்படியாக நீங்கள் எழுதி கொண்டே வாங்க. இப்போ நீங்கள் பேசுங்க, மற்றவங்கள பேசுங்க, பேசி பழகுங்க, விஷயத்தை சொல்ல ஆசைப்படுங்க. நல்ல விஷயங்கள் மக்கள் சொல்ல ஆசைப்படுங்க. நல்லா கேட்டுக்கங்கம்மா தம்பிமார்களே, நீங்கள் கேட்டுக்க, விட்டுறாதீங்க. 2 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்ற ஒழுங்காக கற்றுக்கிறேன். இப்போ யூசுப் நபிக்கு எப்படி ஆனந்த பட்டத்தை கொடுத்தான், வாலிபத்தை அடைந்ததும். இப்போ அதே வாலிபத்தை அடைந்ததும் மூசா நபிக்கு 28வது சூறாவில் 28:14 படிக்கப்போம். எடுத்துருங்கப்பா, எடுத்து ஏற்றுறீங்களா? படிக்க போகிறேன். இன்னும் அவர் வாலிபம் அடைந்து பக்குவ நிலை பெற்ற போது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம். மூசாவுடைய சரித்திரம். அவர் வாலிபத்தை அடைந்ததும், அந்த ஃபிரௌனுடைய அரச குடும்பத்தில் வாழ்கிறார். அவர் அங்கு வாலிபத்தை அடைகின்றார். அப்போ மூசாவுக்கு யார்ப்பா சொல்லி கொடுத்தது? 2 வயசுலேருந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தது. பிறந்த உடனே பெட்டியில் போட்டு அம்மா தண்ணியில் போட்டு விட்டுடுச்சு. யூசுப் நபி கிணத்துல போட்டு அங்கே தூக்கி சேர்த்தாச்சு. இவரை தண்ணியில் போட்டு அங்கே போய் சேர்த்து. யாருக்கு அல்லாஹ்க்கு விரோதியோ அங்கே போயிடுச்சு பிள்ளை. நீங்கள் வழக்கல்ல பாதுகாக்கிற நல்லா செஞ்சு தரல. நீங்கள் எதுவும் சொல்லி தரல. உன் கண்ணுலேருந்து மறைஞ்சிருச்சு பிள்ளை. யூசுஃபு மறைஞ்சிட்டாரு, மூசாவும் மறைஞ்சு விட்டார். பின்னர் யார் அவருக்கு இந்த விஷயத்தான் சொல்லி கொடுத்தது? அவர் வாழ்ந்த அரண்மனையோ அல்லாஹ்வுக்கு விரோதி பத்திரமான ஃபிரௌன் வீட்டில் வாழ்றார். உல தூய்மை, இருதயம் தூய்மை, பரிசுத்தமான தூய்மைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ் டைம் வரும்போது தனியாக சொல்கிறேன். அது தனி பாடம். தூய்மை தனி பாடம், மகத்தான பாடம். என்னம்மா ஒன்று வச்சா? இப்போ வாலிபத்தை அடைந்ததும் அவர் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்து 2 பட்டம் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ 46:15 வாலிபத்தை அடைந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளோ விஷயம் சொன்னோம் அவங்களுக்கு. இந்த 46:15 எடுத்தீங்களே, அது பக்கத்தில் நம்ம வாலிபத்தை அடைந்தது வருதுல, அது பக்கத்தில் 12:22 28:14 பக்கத்தில் இருக்கு. நம்ம குரானில் இருக்கு. எழுதிட்டீங்களா? எழுதிக்கிறேங்க, நோட்டில் எழுதிக்கிறீங்க குரான். அப்போ படிக்க டக்கு நம்ம பக்கத்து என்னன்னு நம்ம பற்றி பார்ப்பீங்க. 46:15 படிச்சுட்டு இருக்கும்போது பக்கம் நம்ம 1:12 பார்ப்பீங்க, 28 பார்ப்பீங்க. டக்குன்னு குறிப்பிட்ட விஷயம் கொஞ்சம் அவர் 4 பேர் பார்த்து மனப்படம், அந்த நம்பர் மனப்படம் உங்களுக்கு ஆயிடும். இதுதான் சொல்லுவோம். இப்போ 15 வருஷம் வாலிபம் வந்தாச்சு. இனி குரான் வேகமாக அந்த விஷயம் வந்துடுச்சு. சர்வசாதாரண அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எந்தெந்த நினச்சா நடக்கக்கூடிய காரியம். அவர் சாப்பாடு, உணவு எல்லாமே வானத்திலிருந்து அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்குமே தவிர யார்கிட்டையும் போட்டு கையெழுந்து தேவையில்லை. இப்போ அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. எந்த கவலையும் கிடையாது, எந்த பயம் கிடையாது. வாலிபத்தை இப்போ குரான் சம்பந்த விஷயம் வேகமாக வளர்றீங்க. குரான் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தையும் செஞ்சுட்டே வர்றீங்க. இப்போ அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டே வருகின்றீர்கள்.
சலாத்தோ, ஜக்காத்தோ, சுஜூதோ, அல்லது ருக்கோ, அல்லது ஜிக்கரோ, என்ன தஸ்பீகோ, எல்லா விஷயங்களையும் எந்த குறையில்லாமல் நீங்கள் அந்த மனிதன் செய்ய ஆரம்பிச்சுட்டா 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன் முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைகின்றான். இஸ்லாத்தில் நுழைந்த பின்னர் தான் அவன் கடைசியில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நுழைகிறான். அவனுடைய அல்லாஹ்வுடைய வழி என்ன வழி? ஸிராத்தல் முஸ்தகீமை அடைகின்றான். ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்த பின்னர் இனி அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, முஸ்லீமாக ஆக வேண்டும். வாலிப வயசில் ஆரம்பித்து 2.5 வயசில் ஆரம்பித்து தன்னுடைய 12 வருஷம் கழித்து கல்வியும் ஞானத்தையும் அடைந்து இனி அல்லாஹ் அனைத்து கட்டளைகளையும் வேகமாக செய்து கொண்டே அவன் இந்த உலகத்தை விட்டே ஒதுங்கி விட்டான். இனி அவனுக்கு உலக வாழ்க்கை எந்த விதத்தையும் பயன்படாது, வேண்டாம் என்று ஒதுங்கி விட்டான். இப்போ புரிஞ்சுக்கிறேன்னு, உலக வாழ்க்கை போய் கண் நீட்டாதே என்று ரசூல் சொல்கிறான்ல, இந்த பக்கம் பார்க்காதே, முகத்தை திருப்பாதேன்னு அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு சொல்கிறான். அந்த 15 வயசுக்கு முந்தையே அம்மா அப்பா இந்த பக்கம் போக வேண்டாம், பிள்ளைக்கு இது உலக ஆசை, சாமான பொருள் ஆசை வந்துடக்கூடாது என்று அம்மா அப்பா வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. இப்போ ஸ்டெடி ஆகிட்டான், யார் அசைக்க முடியாத உயிரை நிற்கிறான், ஸ்ட்ராங்காக நிற்கிறான். இப்போ 40 வயசு அடைஞ்சிட்டான், வந்து எல்லாம் முடிஞ்சு 40ஆவது வயசு வந்துட்டான். 40ஆவது வயசுல சொல்றாங்க, ரப்பி இன்னி என்ன பண்றமா, ரப்பி அவுஸினி அஷ்குரா நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வ நஅமல ஸாலிஹன் தல்லாஹு அஸ்லிஹ் லீ ஃபி ஸுர்ரிய்யதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். உன்னையே நோக்கினேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் சொல்லுவான், மனிதன் சொல்ல தேவையில்லை. படிங்க, தமிழ் படிங்க. நான் தன்னை 40ஆவது வயதில், இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த ஞாபகத்துக்காக அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலியான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் சாலியானவர்களாக நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன், அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக இருக்கின்றேன். வாழ்க்கை முடிகின்றது. இஸ்லாம் சின்ன வயசுல வளர்ந்து இவன் 40 வயசு வந்த பிறகு தன் தாய் தந்தை நல்லபடி வளர்த்தாங்க. அவங்க நண்டு அவங்க எந்த குறையெல்லாம் வச்சுக்கையா இல்ல தாய். இப்போ ஏன் பிள்ளை வந்துடுச்சு, ஏன் பிள்ளையும் எனக்கு நாம வரணும்னு கேட்குறேன். பார்த்தீங்களா, 3 ஜென்ரேஷன் அவன் இஸ்லாத்திலே இஸ்லாம் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி துவா கேட்பான். இப்போ நான் முஸ்லீம் ஆகிட்டேன், யாருலா நான் உன்னையே நோக்கி நிற்கிறேன், என் மனசு எங்கே போகாது, உன்னையே நோக்கி இன்னி துபுத்து இலைக்க ஓ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று கூறுவான் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வும் ஏற்றுக்கொண்டான், அவனுடைய துவா ஏற்றுக்கொண்டான். உன் தாய் தந்தை எந்த குறையெல்லாம் வச்சுக்கிறேன், உன்னை எந்த குறையெல்லாம் வச்சுக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு இந்த உன் பிள்ளைகளை ஒன்றை மாதிரி கொண்டு வர்றேன் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்படி செய்வீர்களா நீங்கள்? இப்படி செய்ய முடியுமா? செய்ய உங்களால் முடியும், உங்களால் முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், மறைவான விஷயத்தை டாபிக் ஆரம்பிச்சுக்கிறேன். உலக விஷயத்தை சொல்லிட்டேன். இப்போ மறைவான விஷயத்தில் ஒரு விஷயம் உள்ளே வந்துடுச்சு, இந்த சொல்லி ஆகணும். எப்படி பிள்ளையை வளர்க்கணும், அவன் எப்படி அவன் மறைவ நம்பிக்கை கொண்டு சொல்லி கொடுக்குறது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கு தக்குவா இதெல்லாம் அடையணும். இவ்வளோ அடைஞ்சாதான் நீ மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ள முடியும். இந்த ஹெட் தலை, இந்த தலை இல்லாமல் குரான் கிடையாது. இந்த தலையை ஒதுக்கி வெட்டி தள்ளிட்டு நீங்கள் குரான் வச்சுட்டு புரிஞ்சுக்க. வெறும் பேப்பரை துரத்து போய் சொல்லி ஒன்றும் கரெக்டாக. இன்னைக்கு தான் இந்த விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் மறைவான விஷயம் ஆரம்பிக்கல. இன்ஷா இது தொடரும், அடுத்த வாரம் தொடரும்.
இப்போ சொன்னதை ஒழுங்காக பேசுனதை ஒழுங்காக ரீரைட் பண்ணி ஒழுங்காக பண்ணி எழுதிட்டு திருப்பி சொல்றதெல்லாம் எதெல்லாம் சொன்னேனோ எந்தெந்த ஆயத்தெல்லாம் சொன்னேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள முடிவு பண்ணி இப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் பண்ணணும். நீங்கள் இன்னையிலேருந்து ஒழுங்காக ஓதுவேன். இது புது விஷயம், இது ஞானம் இருந்த விஷயம், இது ஸ்பிரிச்சுவல் மேட்டர். இது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. நீ மனுஷனாக வாழணும், நீ உன்னதமான மனிதனாக வாழணும். நீ என்னுடைய பிரதிநிதியாக படிச்சுக்கிறேன், என் பிரதிநிதி அர்த்தம் புரிஞ்சிக்க. நான் என்ன சொன்ன வார்த்தை கவனி. இந்த பூமியில் நான் மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக அமைக்கப் போகிறேன். அதுக்கு அர்த்தம் எனக்கு வேணும். பேசிட்டவங்களுக்கு இப்போ சின்ன விஷயம் பேசி விட்டுட்டு அன்னைக்கு இதில் தான் அர்த்தமே இருக்குது. அர்த்தமே அந்த வார்த்தை தான் இருக்குது. புரிஞ்சுக்கிறேங்க. ஓதுகின்ற முறையையும் அதே சமயத்தை உனக்கு கற்றுக்கொண்டே நீங்கள் வரணும். நீங்கள் ஓதுகின்ற முறையை அதே சைமல்டேனியஸாக ஓதுகிற முறையும் கற்றுட்டு வரணும். அதே சமயம் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திட்டு வரணும். அதே சமயம் கண்ணுங்கிறதுமா குரான் ஆயத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு வரணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் இதயத்தை தூய்மையிலே வச்சுட்டு இருக்கணும். எப்போதுமே தூய்மையாக வச்சுருக்கணும், சுத்தத்தில் வச்சுட்ருக்கணும். கொஞ்சம் கூட மனசு மாறக்கூடாது. இந்த மாதிரி ஓதுனாதான் உங்களுக்கு குரான் புரியும். இவ்வளோ கஷ்டம் தான் சொல்கிறேன். இது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதுதான் ஹிஜ்ரத். நேற்று ஒரு பொள்ளாச்சி ஷாஜஹான் பேசுனாங்க. நான் ஏற்கனவே எப்போதும் சொல்கிறது இதுதான், 24 மணி நேரம் குரான் கையுமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன். அது எப்படி முடியும், 24 எப்படி செய்கிறதுன்னு நான் யோசனை போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். 24 செஞ்சே வழியை கிடையாது, நான் புரிந்து கொண்டேன் என்று ஃபரிதா ஷாஜஹான் எழுதியிருந்தார். நல்லபடியே ஒரு திங்கிங், நல்ல ஒரு முன்னேற்றம். அவங்க பேசின பேச்சில் ஒழுங்காக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பேசின பேச்சை தான் இவ்வளோ எலாபரேட் பண்ணி பெருசாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. 24 மணி நேரம் அல்லாவும் குர்ஆன் கைமா இருக்குன்னு என் தலைவலியாக போச்சு, எல்லாம் ஆக்கிட்டான். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் என்று அந்த அம்மா அந்த பிள்ளை பேசியிருந்தது. அப்போ தான் புரிஞ்ச பரவாயில்ல, நல்ல ஒரு எப்படி குர்ஆனை சிந்திக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்துருக்கு, எல்லாம் நல்ல பேர். அப்போ இப்போ இத்தனை எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. இன்னும் விஷயம் பெரிய விஷயம் தான் மறைவான விஷயம் ஆரம்பமாகிறது. 2 விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொல்லின்ற 2 விஷயத்தையும் சொல்ல போகிறேன். 2 விஷயம் சொல்ல, ஒன்று 3 ஒன்று சொல்லியாச்சு. போதும், அந்த உலக அடிப்படையில் போதும். அதுக்கு ஆதாரமாக சில விஷயம் காட்டிட்டேன். இனி வர்ற விஷயம் தான் பயங்கரமாக பெரிய விஷயம். தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மேலே இப்போ கூட வாதுவீங்க, என்னப்பா இருக்குது மறைவான விஷயம், என்ன செய்ய நீங்களே யோசி என்னவா இருக்குன்னு. இப்போ ஆயத்தை எடுத்து ஓதிக்கிட்டே வாங்க. அல்லாஹ் வேலை உங்களுக்கு நல்ல கிருபை செய்வோம். பிஸ்மில்லாஹி இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் அருளை கொண்டு இதை தொடர்கின்றேன். நான் அடுத்த வாரம் ஒழுங்காக எல்லாம் வந்துருங்க, விஷயம் கேட்டுக்கிறங்க, முன்னேறதுக்கு வழியை பாருங்க. அல்லாஹ் எந்த குறையெல்லாம் வைப்பான், எந்த குறையெல்லாம் அல்லாஹ் வைப்பான். இப்போது ஆசை பேசிட்டு கேட்டுருக்கீங்களா, அதே போதும். நல்லா மத்தான சந்தோஷம். ரசூலுக்கு அப்புறம் இவங்க தான்ப்பா, அவ்வளோ தொலைச்சி வச்சாங்கப்பா. இந்த இது பண்ணிட்டாங்கன்னு அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். பிஸ்மில்லாஹி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.